காணப்பட ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை விளங்க தேவனுடைய வார்த்தையின் வாயிலால் நம்முடைய கரத்தின் நிழலினால் மறைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. செல்போன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு தேவ ஊழியர்களின் கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதம். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு தேவ ஊழியர்களின் கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதம். பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன செய்யப்பட்டிருக்கு? கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி போனால் உங்களுக்கு என்ன கிடைக்காது? பாஸ்போர்ட்டே கிடைக்காது. லைசன்ஸ் எடுக்கணும்னா சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ ஆதார் கார்டு வச்சுலாம் லைசன்ஸ் என்ன செய்கிறதில்ல, கொடுக்கறது இல்லை. ஆதார் கார்டு காமனான ஒரு ஐடியா மாறிடுச்சு. முக்கிய ஐடியா எதை எதிர்பார்க்குறாங்க? உங்களுடைய நேம், உங்களுடைய தகப்பனுடைய நேம் ஒரே இடத்துல கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு சில காரியம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. பட்டா எடுக்கிறதுக்கு சில காரியம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சில அரசாங்கங்களும் சரி, கல்யாண வயசும் கூட சில விஷயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? கட்டாயம். ஆனால் ஊழியத்தில் இது கட்டாயம் சொல்கிறதுக்கு ஏதாவது யாராவது நியமிச்சிருக்காங்களா? ஊழியம் பெந்தேகோஸ்தே வட்டாரத்தில் ஊழியம் செய்வதற்கு இது கட்டாயம் சொல்லி யாரும் எதையும் இன்னும் என்ன செய்யலை, நிர்ணயம் பண்ணலை. தண்டல் எடுத்தவெல்லாம் என்ன செய்யலாம்? தடி எடுத்தவெல்லாம் என்ன செய்யலாம்? தண்டல்காரனாக ஆயிடலாம். இப்போ கடைசியான ஒரு ஜப குறிப்பு பண்ணாங்க. பெரிய பொட்டு வச்சு விகாரமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா வசனமும் தெரியுது. அந்த அம்மா விட்ட என்னை விட நல்லா என்ன செய்வாங்க? பிரசங்கம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. வைகோவை விட்டால் என்னை விட சூப்பராக பிரசங்கம் பண்ணுவார். ஏன்னா ஒரு தெய்வமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதனை பார்த்தேன், நான் அவன்கிட்ட பேசினேன். அந்த மனுஷன் எனக்கு சிந்தைக்கு வராத வசனத்தெல்லாம் வாயில் சொல்கிறான். ஆனால் தேவனே இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதன் என்னை விட நல்லாவே வசனங்களை ஆதாரமாக பேசக்கூடியவனாக இருக்கிறான். இயேசுதான் ஒரு தூதன் தான் என்று சொல்லுகிற முஸ்லீம் ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க கேட்குறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வசனம் நிறைய பேருக்கு தெரியும், பிரசங்கம் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அவங்க எல்லாமே ஊழியம் செய்கிறாங்க, ஊழியக்காரராக அங்கீகரிக்கப்பட்டிருக்கான்னு சொன்ன இன்னைக்கு எல்லாரும் அங்கீகரிக்கிறாங்க. ஒரு பிசாசு ஓட்டிட்டான்னா அவன் பெரிய ஊழியக்காரன். ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணிட்டான், நல்ல ஊழியக்காரன். அவங்க அப்பா ஊழியக்காரன், பையன் பொறுக்கியாக இருந்தால் கூட அப்பாவை வச்சு பையன் ஊழியக்காரன் ஆகிட்டான். அப்போ ஊழியத்துக்கு இது கட்டாயன்ற ஒரு ரூல்ஸு பெந்தேகோஸ்தே ஊழிய வட்டாரத்தில் கிடையவே கிடையாது. பெரிய ஏஜி ஸ்தாபனம் இருக்குது. அங்கே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே பைபிள் காலேஜ் படிக்கலாம், இங்கே பைபிள் காலேஜ் படிக்கலாம். இல்லைன்னா மாதத்துக்கோ என்னவோ வாரத்துக்கோ என்னவோ ஒரு நாள் பைபிள் ஸ்கூல் போய் சேர்ந்துட்டு ஒரு பைபிள் கிளாஸுக்கு போயிட்டு வந்துட்டா நீங்கள் வருங்காலத்தில் என்னவோ மாறிடுவீங்க. ஏஜி பைபிள் காலேஜில் இவர் மாதத்துக்கு ஒரு நாள் வந்தார், 12 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அதனால் ஏஜி ஸ்தாபனம் இவரை அங்கீகரிக்குது. இப்படியெல்லாம் காரியங்கள் இருந்தாலும் தேவ ஊழியர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதத்தை உறுதிப்படுத்தி சொல்றதுக்கு ஆளு கிடையாது. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதத்தை சொல்வதற்கு பயலாசே கிடையாது. பயலாஸ் இல்லாத ஒரு மினிஸ்ட்ரின்னா அது பெந்தேகோஸ்தே மினிஸ்ட்ரி தான். எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறீங்க? எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா இருக்கிறீங்களா? சரி, ரோட்டுக்கு வெளியே போய் எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. சர்ச்சுக்கு இங்கேயே எதிர்ப்பு தெரிவிச்சா அதுக்கும் நான் விளக்கம் கொடுப்பேன். பயலாஸ் இல்லாத ஒரு மினிஸ்ட்ரி. ட்ரஸ்ட்டுக்கு பயலாஸ் இருக்கு, ஸ்தாபனத்துக்கு பயலாஸ் இருக்கு, மினிஸ்ட்ரிக்கு பயலாஸ் இருக்காயா? ஊழியக்காரன் உருவாக்குறதுக்கு பயலாஸ் இருக்கா? அவன் கேட்ட சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அப்படியே போனார், படகுல உட்கார்ந்தாரு. யார் படகுனாரு? பேதுரு படகுனாரு. அவன் படகு கொடுத்ததுனால ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. அதனால் நாங்கள் இந்த வீட்டுக்கு அடிக்கடி போனோம், சோறு தண்ணியெல்லாம் தந்தாங்க. அதனால் அவங்கள ஒரு ஆளை ஊழியக்காரனா நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டோம்.
ஒரு ஊழியக்காரனா உருவாக்கப்படுறதுக்கு பயலாசே கிடையாது. சாட்சி நிறைய இருக்கும். மரியாள்கிட்ட கர்த்தர் 7 பிசாசு ஓட்டுனாரு. அதனாலதான் அந்த அம்மா இயேசு செத்த பிறகும் கல்லறை தோட்டம் வரைக்கும் போய் சரீரத்தை தூக்கிட்டு வர்றது. இது பயலாஸ் கிடையாது. இயேசுவோடு கூட நிறைய பெண்கள் ஊழியத்தில் என்ன செஞ்சாங்க? கூடவே பணத்தினாலும் பொருளினால் ஊழியம் செஞ்சாங்க. அதே மாதிரி நாங்களும் ஊழியக்காரா. இதெல்லாம் பயலாஸ் கிடையாது. மினிஸ்ட்ரி பண்றதுக்கு பயலாஸ் இல்லாத ஒரே ஒரு மினிஸ்ட்ரி எதுன்னா இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் இருக்கிற பெந்தேகோஸ்தே ஊழியம் மாத்திரம்தான் பயலாஸ் இல்லாத, அஸ்திபாரம் இல்லாத ஒரு மினிஸ்ட்ரி. சிஐசியில் அப்படி பண்ண முடியாது. அவன் பொறுக்கியா இருந்தா கூட அவன் போய் ஐயருக்கு 4 வருஷம் 6 வருஷம் படிச்சு அவன் கையெழுத்து போட்டு லீகலா அவன் ட்ரெஸ்ஸை உடுத்தி அவன் ஐயரா மாறணும். அவன் குடிகாரனா இருப்பான், பொறுக்கியா இருப்பான், 2 முன்னாடி. அதெல்லாம் அடுத்த விஷயம். ஒருத்தன் ஊழியத்துக்கு வரணும்னா சிஎஸ்சியில் ஒரு பயலாஸ் இருக்கு. ஆர்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 அவன் 10 படிக்கும் போதே கொண்டு போய் என்ன செஞ்சிடணும்? ஆர்சி ஃபாதர் கையில் கொடுத்துடணும். அவங்க 14 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து 14 வருஷம் கழிச்சு தான் இவனை ஐயர் என்ற இந்த ஃபாதர் என்ற ஒரு முகத்தையே ஜனங்களுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? காட்ட வைப்பாங்க. அதுக்கு ஒரு பயலாஸ் இருக்கு. வெண்டி காலத்தில் அப்படி இல்லை. நைட்டு நல்ல விசுவாசி படுத்திருக்கான். திடீர்னு ஒரு மந்தையை மயக்கிற மாதிரி சொப்பனம் பார்த்துட்டா காலையிலேயே வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கொட்டாரம் போட்டு ஒரு 4 விசுவாசி வச்சு கொட்டடிச்சிருந்தான். ஐ எம் எ பாஸ்டர், ரெவரண்ட், டாக்டர். என்னையா எப்படியா ஊழியத்துக்கு வந்த? நேற்று தூங்கிக்கிட்டே இருந்தேன் பாஸ்டர். அப்படியே ஒரு மந்தையை மேய்க்கிற மாதிரி தரிசனம் பார்த்தேன். இந்த தரிசனம்னு பேசுறவனெல்லாம் வெட்டி சாவடிக்கணும். தரிசனம் பார்த்து ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்றதெல்லாம் பைபிள் சப்ஜெக்ட் கிடையாது. தரிசனம் பார்த்து அர்ப்பணிக்கணும்னு சொல்றதெல்லாம் பைபிள் சப்ஜெக்ட் கிடையாது. இதெல்லாம் இந்த கிறுக்கு கடைசி காலம் சொல்ற கிறுக்கு மனிதர்கள் செய்கிற அட்டூழியம். தரிசனம் பார்த்தேன் பாஸ்டர், அதனால காலையில் திங்கக்கிழமை தரிசனம் பார்த்தேன், செவ்வாய்க்கிழமை நானும் மனைவி முடிவெடுத்தோம், புதன்கிழமை ஓலை வர சொன்னோம், வெள்ளிக்கிழமை ஓலை மேய்ஞ்சாங்க, சனிக்கிழமை தர போட்டோம், ஞாயிற்றுக்கிழமை நானும் என் மனைவி 2 பிள்ளைகள் ஆராதனை நடத்திட்டோம். தோத்துறோம். ஐயா, நீ ஊழியம் செய்வதற்கு கட்டாயமாக்கப்பட்ட வேதாந்தத்தில் சில பயலாஸ் இருக்கு. அது உனக்கு தெரியுமா? தரிசனம் கிடைச்ச பிறகு வேற என்ன? தரிசனம் கிடைச்ச பிறகு வேற என்னையா? எனக்கு ரொம்ப ஆத்ம தாகமா இருக்கு பாஸ்டர், அதுவே எனக்கு ஊழியத்துக்கு வர்றதற்கு இன்னைக்கு என்ன ஊந்து தள்ளிட்டு. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதத்தை வேதாகமத்திலிருந்து எடுத்து சொல்லுவதற்கு இன்னைக்கு மனிதர்களுக்குள்ளே, தலைவர்களுக்குள்ளே தகுதியும் இல்லை, அந்த ஞானமும் இல்லை, அந்த அறிவும் இல்லை. ஆமென். ஆண்டவர் இறங்கி வர்றார். அதுக்கு அங்கே ஒரே வார்த்தை 2 கோணத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது. என்ன சொல்றாரு? மோசே ஜனங்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்கிற வார்த்தை அங்கேயும் வருகிறது. அதற்கு அப்புறம் சொல்றாரு, நீங்கள் தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்னே இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருள் இருக்கிறார். ஒரே வார்த்தை 2 கோணத்தில் உபயோகப்படுத்தப்படுது. ஒன்று பயப்படாதிருங்கள், இன்னொன்று பயப்படுங்கள். பயப்படாதிருங்கள் என்கிறது ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்குரியது. நல்லா கவனிக்கணும். இப்ப நீங்க பயப்பட வேண்டாம். சீனாய் மலையில தேவன் எழும்பி வாரார். நீங்க என்ன செய்ய வேண்டாம். நீங்க சீனாய் மலையை தாண்டி போயிட்டீங்கன்னா நீங்க பயப்படாதிருங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வந்துட்டு எம்எல்ஏ வாராரு, கவர்னர் வாராருன்னா ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருப்பான். எல்லாம் அப்படியே பயந்து போய் நிற்பான், எப்பண்டா விடுவான்னு சொல்லிட்டு. அந்த எம்எல்ஏ எம்பி வண்டி கவர்னர் வண்டி போன உடனே எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவான். அப்புறம் இவன் பயமே இல்லாமல் என்ன செய்வாங்க. அப்போ பயப்படாதீர்கள் என்கிற வார்த்தை சில துளி நேரத்துக்கு தான் உபயோகப்படும். அதுக்கப்புறம் அது கண்டினியூவா உபயோகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவர் என்ன சொல்றாரு? அடுத்த வார்த்தை, தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்தில் முன்பாக இருப்பதற்காக. அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் எப்பவும் உங்க முன்னாடி இருக்கணும்.
அல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க. தேவனுக்கு பயப்படுற பயம் எப்பொழுது உங்க முன்னாடி இருப்பதற்காக தேவன் எழுந்தருள் இருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு பக்கம் நான் கடந்து வர்றேன். ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயம், கட்டாயமாக்கப்பட்ட தேவ ஊழியர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதம். முதலாவது என்னன்னு நீங்க தெரிஞ்சீங்க. வாசிப்போமே. மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11, 12, 13 இந்த 3 வசனத்தையும் வாசிப்போம். நமக்கு என்னன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். வாசி. வா. நான் பிதாவானால் என் கனம், நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? வாங்க ஏசாயாவுக்கு வாங்க. 8வது அதிகாரம் 11, 12, 13 வாங்க. கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமல் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். தெளிவாக கவனிங்க. ஏசாயாவுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்களுக்கு எல்லாத்துக்கும் தேவன் சொல்லுகிற முக்கியமான வசனம், சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமும் இருப்பாராக. முதலாவது ஊழியக்காரன் உருவாக்கப்படுகிறதற்கு அவனுக்கு கொடுக்கிற பயலாஸ் கட்டாய கற்பனை என்ன? நீ படிக்க வேண்டாம், நீ முட்டாளா இருக்கலாம், எந்த ஜாதியா இருக்கலாம், நீ ஊனனா இருக்கலாம், நீ ஞானவானா இருக்கலாம், அறிவை அந்த மாதிரி எல்லாத்தையும் தள்ளி வச்சு சொல்றாரு, எனக்கு பயப்படுகிற பயம் கண்டிப்பா உனக்குள்ள இருந்தே ஆகணும். ஊழியக்காரர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதத்தில் பயலாஸ் என்னன்னா, ஊழியக்காரனிடத்தில் எப்பொழுதும் எஜமானுக்கு பயப்படுற பயம் இருக்க வேண்டும். அவர் அழகா தெளிவா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? நானே கர்த்தராகிய நானே உங்களை அழைத்தவரே, உங்களை தெரிந்து கொண்டவரே, உங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறேன்? அவரே உங்களுக்கு பயமும். ஆண்டவரை நினைச்சா அச்சமா இருக்குன்னு சொல்ற ஒரு ஊழியக்காரனை தமிழ்நாட்டில் காட்ட முடியுமா? இங்கேயும் தான் இருக்கிறீங்க. மன நிறைந்து கேட்கிறேன், நீங்க மன நிறைந்து பதில் சொல்லுங்க. நான் அவருடைய ஊழியக்காரன், அவருடைய ஊழியக்காரி, அவரை கொடுத்த பயமும் அச்சமும் என்கிட்ட இருக்கு, அது எப்பவும் என் முகத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்ற யாராவது தெளிந்த வார்த்தையாய் கேட்டு கை வைத்துறதுக்கு யார்கிட்ட பலன் இருக்கு? ஏன்? ஊழியக்காரனி கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதம். நான் தான் உனக்கு அச்சமா இருக்கணும்பா. சாத்தானை பார்த்து நீ பயப்படாத, சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாத, என்ன பார்த்து பயப்படு. அங்க அவர் அழகா எழுதி சொல்றாரு. சீசர்களுக்கு என்ன சொல்றார்? உன் சரீரத்தை அழிக்கிறவங்களுக்கு நீ என்ன செய்யாத, உன் ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போகிற அதிகாரம் உள்ள எனக்கு நீ பயப்படு. தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு ஊழியம் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு கூட்டம் இன்னைக்கு எழும்பிட்டு, நீ வேசித்தனம் பண்ணிட்டு ஊழியம் செய்யலாம், அபச்சாரம் பண்ணிட்டு ஊழியம் செய்யலாம், களவு பண்ணிட்டு ஊழியம் செய்யலாம், பொய் சொல்லிட்டு ஊழியம் செய்யலாம், ஆனா வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யக்கூடாது. பெந்தேகோஸ்தேக்காரங்களுடைய புதிய உபதேசம் அதுதான். நீ என்ன அட்டுழியம் பண்ற அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், நீ ஊழியம் செய். ஆனா பார்ட் டைம் வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யறேன்னா நீ ஊழியக்காரனே? ஊழியக்காரனே கிடையாது, உன்னை ஏத்துக்க மாட்டேங்க. ஆனா 2 மணி வச்சிருக்கிறான், ஊரை ஏமாத்துறான், கொள்ளை ஆடுறான். வரும்போது ஒரு மஞ்ச பைய தூக்கிட்டு வந்த மாதிரி வந்தவன் இன்னைக்கு 10 ஏக்கர்ன்றான், 20 ஏக்கர்ன்றான். என்ன பண்ணான்னு தெரியல. வரும்போது மஞ்ச பைய எடுத்துட்டு வந்தேன், இப்ப நான் பாடுறான்.
வெறுங்கையாய் போனேன், இரு பரிவாரங்களோடு வந்தேன். நான் ஊழியத்துக்கு வந்தேங்க. வரும்போது நான் கொஞ்சம் ஆண்டவருக்கு பயந்தேன். இப்ப என்கிட்ட அதிகமா தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குன்னு சொல்ற ஒரு தலைவரை நீங்க காட்ட முடியாது. சொத்து இருக்குமா, சுகம் இருக்குமா, அமெரிக்கா போனேமா, கல்கத்தா போனேமா, லண்டன் போனேமா, நார்வே போனேமா, அந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குமா, அங்கே எனக்கு மினிஸ்ட்ரி இருக்குமா, அங்கே ட்ரெஸ் இருக்குமா, இங்க இருக்கு எல்லாம் சொல்லுவான். ஏய், தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்காடா, அது என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் கேட்கிறார், நீ என் ஊழியக்காரனா இருந்தா, நான் எஜமானா இருந்தா, எனக்கு பயப்படுற பயம் எங்கே? அப்படின்னா எங்க தொலைச்சிட்டோமோ? தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா ஊழியம் செய்யாதீங்க. நீங்க ஒண்ணு கிழிச்சு இந்த இந்தியாவை மாற்ற வேண்டிய அவசியம் வேண்டாம். அது மாதிரிலாம் பண்ண முடியாது, பண்ணாதீங்க, அது வேஸ்ட். விதை இல்லாத ஊழியக்காரனா இருக்காதீங்க. விதை இல்லாத ஊழியக்காரனை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. விதை இல்லாத பப்பாளி பழத்தை வாங்கி வாங்கி தின்னலாம், ஆனா அதுக்குள்ள விதை இல்லை, அதை வச்சு இனவிருத்தி பண்ண முடியாது. தேவ பயம் இல்லாம நீங்க ஊழியம் செய்யாதீங்கன்ற. உங்களுக்கு எஜமான் கிடையாது. நீ பயந்தாதான் உனக்கு எஜமான். தேவனுக்கு பயப்படலாம், உனக்கு எஜமானே கிடையாது. ஊர் பொறுக்கிதான், அட்ரஸ் இல்லாத அனாமத்து தான். தேவனுக்கு பயப்படாதவன் எவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சாலும், எவ்வளவு பெரிய தலைவனா இருந்தாலும், எஜமானுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவன் அவன் எஜமான் இல்லாத தெருநாய் தான். என் வீட்டில் இருக்கிற நாய் எனக்கு பயப்படுது. நான் 3 நாய் வளர்க்கிறேன், எனக்கு பயப்படும். என் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு அது பயப்படுறது வேற, என்னுடைய மனைவிக்கு பயப்படுறது வேற. நான் அதுக்கு ரொம்ப நெருக்கம் கொடுக்க மாட்டேன், ரொம்ப கொஞ்சம் விளையாட மாட்டேன். நான் வீட்டுக்குள்ள இருந்து அது 3 கத்தும் போது ஒரு சத்தம் கொடுத்து 3 இருக்கிற இடம் தெரியாது, ஓடி போய் உட்கார்ந்துரும். அதனால ஆண்டு சொன்னார், நான் எஜமானால் எனக்கு அப்ப அது தெரியுது. இவன் சோறு போடுறான், என் பையன் சோறு போடுவான், என் பையன் குளிப்பாட்டுவான். அதுக்கு தெரியுது, இது சோறு எனக்கு வர்றதுக்கு, குளிப்பாட்டுறதுக்கு, என்ன தோட்டுறதுக்கு, எனக்கு பெல்ட் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த இவங்க இல்ல, என்ன மிரட்டுற ஒருத்தன் வாரான், தாடிக்காரன், இவன் தான் எஜமான். ஒரு நாய்க்கு இந்த அறிவு இருக்குதுங்க. என் வீட்டில் இருக்கிற நாய்க்கு எஜமான் இருக்கிறான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியம் செய்யற ஊழியக்காரனுக்கு எஜமான் யாருன்னு சொல்ல தெரியுமா? தெரியாது. எஜமான் இல்லாம ஊழியம் செய்றீங்கன்னா நீங்கள் தெருநாய்க்கு சமம். அனாமத்து கேஸ். நீ தலைவரா இருக்கலாம், ரெவரண்டா இருக்கலாம், பிஷப்பா இருக்கலாம், கர்தினாலா இருக்கலாம். எந்த தோட்டத்தில் இருந்தாலும் எஜமானுக்கு பயப்படலைன்னா உனக்கு எஜமான் இல்லாத தெருநாய், அனாமத்து கேஸ். நீ உன்னை என்னால் அங்கீகரிக்க முடியாது. கர்த்தர் சொல்ல சொன்னார், எனக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. எனக்கு பயப்படும் பயம் இல்லாத ஊழியக்காரன் என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. அது பெருவயிற்று நாய். கர்த்தருக்கு பயப்படுங்க. நீங்க ஊழியம் செய்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். அவருக்கு என்ன செய்யணும்? யாருக்காவது பயம் இருக்கா? ஜென்ரலா யோசிப்போம், எனக்காகலாம் யோசிக்க வேண்டாம். பயத்தோடு ஊழியம் செய்யறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? பயத்தோடு ஊழியம் செய்யறவங்க இல்லைங்க. இன்னைக்கு ஆண்டவரை கனம் அப்ப இன்னொரு அடையாளம் உங்களுக்கு நான் சொல்றேன். தேவனுக்கு பயமற்ற ஊழியக்காரனுடைய ஜீவிதத்தினுடைய அடையாளம் உங்களுக்கு சொல்றேன். இது கண்டிப்பா நீங்க எழுதிங்க. பயமற்ற ஊழியக்காரனுடைய அடையாளங்கள். அவன் தேவனை கனம் பண்ண மாட்டான்னு மல்கியா 1:6 சொல்றார். என்ன கனம் பண்ணலன்னா நீ எனக்குரியவன் அல்லவே அல்ல. 2வது அதிலே சொல்றாரு, என் நாமத்தை அசட்டை பண்ணுகிறன்னா நீ என்னுடைய நாமத்துக்குரியவனே அல்ல, எனக்கு பயப்படலன்னு அர்த்தம். அதெல்லாம் வசனம் அதுக்குள்ளே இருக்கு. என்ன கனம் பண்ண உனக்கு தெரியல, நீ எனக்கு பயப்படுறவன் அல்ல.
என் நாமத்தை அசட்டை பண்ற, நீ எனக்கு பயப்படுகிறவன் அல்ல. அதே 1:7 சொல்றார், பலிபீடத்தை நீ அசுத்தப்படுத்துகிற ஜீவிதம் ஜீவிக்கிற அப்படின்னா நீ எனக்கு பயப்படுகிற மனுஷனே. இன்னைக்கு பலிபீடங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? என்ன செய்யப்பட்டிருக்கு? அசுத்தமா இருக்கிறது. எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு எப்போ பேசினாலும் அதுதான் எனக்கு பிரச்சனை, எனக்கு ஆண்டவருக்கு பிரச்சனை அதுதான். உன்னை பரிசுத்த பலிபீடத்தில் நிறுத்துவேன்னார். அவன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அழுது கேட்டேன், இந்த ஊழியம் தர்றீரா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீரு? அவர் பார்த்தார், இந்த பயத்தை நம்ம எது சொன்னாலும் ஆறுதல் பண்ண மாட்டான், மாறாத வார்த்தையை சொல்லுவேன்னு சொல்லிட்டார். உன்னை பரிசுத்த பலிபீடத்தில் நிறுத்துவேன், அது ஏன் பொறுப்பு அப்படின்னார். சொன்னதிலிருந்து அழைப்பே வர்றதில்லை. என்னை யாரும் கூப்பிடுறதே. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்ட, அப்போ தமிழ்நாட்டில் பரிசுத்த பலிபீடம் இல்லையோ? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆண்டவருக்கும் தகராறு தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் பேசுற அளவுக்கு பரிசுத்த பலிபீடம் குறைவா இருக்கு. உன்னை அனுப்புவேன், உன்னை வச்சு சாதிப்பேன், உன்னை அங்கே இருப்பேன் அப்படின்னா உனக்கு நான் சொல்லலையே. பரிசுத்த பலிபீடத்தில் உன்னை நிறுத்துவேன் தானே சொன்னேன். பரிசுத்த பலிபீடம் எங்க இருக்குதோ அங்கதான் என்னால உன்னை கொண்டு போக முடியும். எல்லா பலிபீடத்துக்கும் உன்னை கொண்டு போக முடியாது. அப்புறம் திரும்ப கேட்டேன், எப்ப பரிசுத்த பலிபீடம் வரும், எப்ப என்ன போய் நிறுத்துவேன்? அப்ப அதுக்கு அடுத்த வார்த்தை சொன்னாரு, எந்த பலிபீடத்தை பரிசுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அங்க கொண்டு போவேன்னாரு. எனக்கு அப்ப கூட திருப்தி இல்லை. அப்ப நான் கேட்டேன், நீ எந்த சர்ச்சையை எந்த பரிசுத்தப்படுத்துவீர், எப்ப நான் கொண்டு போகப்படுவேன்? அப்ப திரும்ப சொன்னாரு, எந்த பலிபீடத்தை நியாயம் தீர்த்து சுத்திகரிக்க போறனோ அந்த பலிபீடத்தில் ஒண்ணு நிறுத்துவேன்னாரு. இவர்கிட்ட நீங்க தப்பவே. நான் கேட்டேன், எப்பா எனக்கு ஊழியமே வேண்டாம், நீர் போதுன்னு உட்காரு. நான் ஆண்டவர்கிட்ட பேசுறது, உரையாடுறது எல்லாமே வேற வேற மாதிரியே இருக்கும். சொல்லுங்க, நீங்க எஜமானால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா பிதாவை தேவனை கனம் பண்ண மாட்டீங்க. ரெண்டாவது, நீங்க என்ன பண்ணுவீங்க? நாமத்தை அசட்டை பண்ற மாதிரி ஜீவனம் பண்ணுவீங்க. மூணாவது 1:7 சொல்றார், பலிபீடத்தை நீங்க என்ன செய்வீங்க? அசுத்தப்படுத்துகிறதுக்கு உங்களுடைய ஜீவிதம் கரெக்டா இருக்கும். நாலாவது, அதே 1:7 சொல்றாரு, ஆராதனையை நீங்க என்னவா நினைப்பீங்களா? வாசிங்களா அதை 1:7. அசுத்தமானதா பலிபீடத்தில் வைப்பீங்க. நாலாவது, அப்ப இப்ப நீங்க வாசிங்க, கர்த்தருடைய பந்தியை நீங்க அசட்டை பண்றீங்க. கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்றீங்க. அந்த காலத்தில் ராபோஜன ஆராதனைன்னா 3 நாள் பாசிங் இருப்பாங்க, பயபக்தியா இருப்பாங்க. ராபோஜனம் கொடுக்கிறவனுக்கும் பயம் இருக்கும், எடுக்கிறவனுக்கும். இப்ப அப்படி ஏதாவது இருக்கா? கொடுக்கிறவனுக்கும் பயம் இல்லை, எடுக்கிறவனுக்கும் பயம் இல்லை. அதான் சொல்ற, நீ எனக்கு பயப்படலைன்றதுனால என்னுடைய அந்த அப்பத்துக்குரிய அந்த பந்தியை நீ அசட்டை பண்ணுகிறாய். அது 1:8 நீங்க வாசித்து பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? பலிபீடத்தில் நின்று ஜனத்துக்கு பிரியமான ஜீவிதங்களை நீ ஜீவிக்கிறத வெளிப்படுத்த பழகிடுவ. அவன் பலவீனமானதை பலியிட கொண்டு வந்தா நீ வாங்கி பலியிடுவ. அல்லேலூயா. அப்ப நல்லா யோசித்து பாருங்க, நீங்க தேவனுக்கு பயப்படலைன்ற அடையாளத்தை உங்களுக்குள்ள இருக்கிறத இங்க அழகா எழுதி வச்சிருக்கிறா. தயவு செய்து சொல்றேன், நீங்க பெரிய ஊழியத்தை செஞ்சு உன்னதமான ஸ்தானத்துக்கு போகணும்னு நினைக்கிறத விட எஜமானுடைய பாதப்படியில் இருக்கணும்னு நினைங்களேன். தேவனுக்கு பயப்படுற பயம் எல்லாம் இப்ப எந்த ஊழியக்காரனும் இல்லைங்க. நீங்க எல்லாரையும் குறை சொல்றேன் நினைக்காதீங்க. நான் எல்லாரையும் ஊழியக்காரங்களை அங்கீகரிக்கிறது கிடையாது.
நான் வேதத்தோடு பழகினது, தேவனோடு பழகினதுக்கு அப்புறம் யாரையும் என்னால் ஊழியக்காரலாம் அங்கீகரிக்கணும்னா வேதத்தின் அடிப்படையில் அவர்களை சாயலை நான் காணுவேன். அந்த வேதத்தின் சாயல், குமாரனுடைய சாயல் இருந்தால் மாத்திரம்தான் நான் அவர்களை ஊழியக்காரலாக அங்கீகரிப்பேன். இல்லை ரொம்ப ஊழிய தாகம், ஊழிய வாஞ்ச, ஆத்தும பாரம், இதெல்லாம் ஊழியக்காரனுடைய பயலாஸ் கிடையவே கிடையாது. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எஜமானுக்கு கீழே இருக்கிறீங்கன்றதை காண்பிக்கணும்னா எஜமானுக்கு என்ன செய்யணும்? பயப்படும். நாங்கள் ஒரு காலத்தில், இப்போ எந்த எஜமானுக்கு யாரும் பயப்படுறது? நான் 12 வயதில் 7th ஸ்டாண்டர்டு முடிக்கிற முடித்து உடனே நான் சென்னைக்கு பிழைப்புக்கு போனால் நான் நிறைய கஷ்டம், வேதனை, துன்பம், நெருக்கம் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். நான் அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நான் அந்த நாட்களில் நான் சில எஜமான்களிடத்தில் வேலை செய்யும் போது எஜமான்களை நாங்கள் கணத்துக்குரியவர்களாய் அவர்களுக்கு பயப்படுவோம். எஜமானுக்கு பயப்படுற பயம் இருக்கு. எங்கள் முதலாளி அங்கே வாராருன்னா லுங்கி அவுத்து விட்டுருவோம். முதலாளி அங்கே வாராருன்னா அங்கே கடையில் என்ன செய்ய மாட்டோம், வேலை செய்கிற நாங்கள் மூட்டையில் உட்கார மாட்டோம். வியாபாரத்துக்கு ஆட்களே இருக்காது. நாங்கள் தண்டத்துக்கு 4 பேர் நிற்கினாலும் அண்ணாச்சி வாரார் அப்படின்னா, முதலாளி வாராருன்னா நாங்கள் மூட்டையில் உட்காந்துருக்க நாங்கள் எழும்பிடுவோம், லுங்கியை அவுத்து விட்டுருவோம். ஏடாவாடமாக இருக்கிற எங்களுடைய சாயலெல்லாம் அப்படியே ஒரு நல்ல சாயலுக்கு கொண்டு வந்துடுவோம். நாங்கள் இன்னி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோன்றதை காண்பிக்கிறதுக்கு அந்த கோதுமை மூட்டை, சக்கரை மூட்டையெல்லாம் நல்ல மண்ணி சுருட்டி கிளீன் பண்ணி பத்திரமா வச்சிருப்போம். ஏன்னா யார் வாரா? ஒரு உலகத்தில் வேலை செஞ்சால் 3 நேரம் சாப்பாடு போட்டு 500 ரூபா தர்றவனுக்கு நாங்கள் பயந்தோம். நிமிஷத்துக்கு நிமிஷம் காணிக்க தந்து உங்களை கணம் பண்ணி உங்களுக்கு சோறு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிற இத்தனை எஜமானுக்கு பயப்படுகிற பயம் எங்கேயா போச்சு? காலையில் எந்திரிச்சா காணிக்க, செத்தா காணிக்க, படுத்தா காணிக்க, பிள்ளை பெத்தா காணிக்க, பிள்ளை உண்டானா காணிக்க, பெரிய பிள்ளை ஆனா காணிக்க, பிள்ளை பெக்க போறது ஒரு காணிக்க, பிள்ளை பெத்த பிள்ளையை கூட்டு வரும்போது ஒரு காணிக்க, நிச்சயம் பண்ணா காணிக்க, பொண்ணு பார்த்தா காணிக்க, மாப்பிள்ளை பார்த்தா காணிக்க, எங்க போனாலும் காணிக்க. எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? அவ்வளவு பெரிய எஜமானுக்கு பயப்படுற பயம் ஊழியக்காரன் இருக்கா இல்லையா? உடுத்துறதுல பயம் இல்லை, திங்கிறதுல பயம் இல்லை, படுக்கிறதுல பயம் இல்லை, பெண்ணோடு வாழ்றதுல பயம் இல்லை, மற்றவங்கிட்ட பேசுறதுல பயம் இல்லை, பிரசங்கம் பண்றதுல பயம் இல்லை, ஒரு திட்டம் போடுறதுல பயம் இல்லை. தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. ஏன்னா இவனுக்கு எஜமானே கிடையாத தெருநாய். நீ சர்ச்சை நடத்துற அண்ணன், தாமன தலைவரா இருந்த அண்ணன், காலையில் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இத்தனை ஊழியெல்லாம் நடக்குது, இதுல உமக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டேன். காலையில் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இவ்வளவு ஊழியம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்குது, இதுக்கு உமக்கு என்ன சம்பந்தம் சொல்லும்? நீ சொல்ற வார்த்தையை பிரசங்கம் பண்ணி போய் நான் நியாயம் தீர்க்கப்படக்கூடாது. நான் எதையோ ஒன்று சொல்லிட்டு எனக்கு வம்பு இழுத்துக்கிறதுக்கு எனக்கு தேவையே கிடையாது. ரோஜா பூவை பறிக்க போய் நான் முள்ளு குத்தணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நீ சொல்றதெல்லாம் பிரசங்கம் பண்றேன், கடைசியில் என்ன ஏன்னு குற்றவாளின்னு அவனும் தீர்த்திடக்கூடாது, நீரும் தீர்த்திடக்கூடாது. இஸ்ரவேலரை போய் அடின்னு சொல்லிட்டு பாபிலோனை அனுப்பிட்டு அவனுக்கு ஆப்பு வச்சேன்ற மாதிரி நீ பேசுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்பு வச்சிடாதீரும். சரி, உம்மை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் என்னுடைய பேச்சு, என் எஜமானுக்கு பேசுற பேச்சு. ஏன்னா எனக்கு அவரை நினைச்சா பயம். அவர் ஏதாவது ஏடாவடமா எனக்கு எழுதிட்டார்னா என் தலையெழுத்தே மாறிடும். அவரை நினைச்சாலே எனக்கு பயம். அவர்கிட்ட வாங்கினா பயம், அவர் என்கிட்ட பேசினா பயம், அவர் எனக்கு ஒரு பிரசங்கம் தந்தா பயம், எனக்கு ஒரு ஊழிய பாதையை திறந்தா பயம். சில நேரத்தில் இந்த பயந்தே நான் தளர்ந்து போய் சொல்லிடுவேன், எப்பா வீட்டுக்குள்ள வச்சு சோறு போட்டு பரலம் கொண்டு போயிடும், ரொம்ப பயமா இருக்கும் நினைச்சா. பயப்படாம போய் சொல்றோம், பயப்படாம காணிக்கை காசை வட்டி கொடுத்து வாங்குறோம். எத்தனை தெரு நாய் அதை பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா? தலைவர் என்ற பதவியில் உட்கார்ந்துக்கிட்டு காணிக்கை காசுல பிசினஸ் பண்றான். இது தெரு நாயை விட ஓநாய். எஜமான் கேட்கிறான், நான் எஜமானா இருக்கணும்னு எனக்கு பயப்படு.
இல்ல நீ பயப்படாத ஜீவிக்கிறன்னா உனக்கு எஜமானே கிடையாது, நீ அட்ரஸ் இல்லாதவன். எனக்கு தமிழ்நாட்டில் காலையில் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கிற ஊழியத்துக்கும் உமக்கு என்ன சம்பந்தம், எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க. திடீர்னு நான் ஏதோ உங்கள் மேலே இருக்கிற வைராக்கியத்தில் எதையாவது செஞ்சுட்டு எனக்கு கஷ்டத்தை சம்பாதிக்க எனக்கு முடியாது, என்னால் அதெல்லாம் முடியாது, எனக்கு அந்த பலன்லாம் கிடையாது. நீர் எதையாவது ஒன்று செஞ்சால் அதை என்னால் சகிக்க முடியாது. எனக்கே ஒரு மனைவி 4 பிள்ளைங்க தான் இருக்கு. ஆமே, தாவித மாதிரி 10 மனைவி 20 மனைவி 40-50 பிள்ளைங்க பேர பிள்ளைங்க ராஜாங்க இருந்துச்சுன்னா ஒன்று போனால் ஒன்று இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறதே 1-4 தான் இருக்கு. இதை விட எதையும் என்னால் இழக்க என் மனைவியினுடைய ஒரு நாள் சரீர சுகத்தை இழக்க என்னால் முடியாது. அவன் நல்லா இருந்தால் தான் எனக்கு நல்லது. என் பிள்ளைங்க ஒரு 4 பிள்ளைங்க குடும்பங்களில் ஏதாவது தீமை நடந்தால் என் மனசு தாங்காது, அவங்க நல்லா இருந்தால் தான் நல்லது. அதனால நான் எதையாவது ஒன்று பேசி வருத்தத்தையும் வேதனையும் உமக்கு கோபத்தை நான் சம்பாதிக்க விரும்பலை. நீ சொல்றதை நான் பேசுகிறேன். ஆனால் இப்போ நடக்கிற தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கிற ஊழியத்துக்கும் உமக்கு என்ன சம்பந்தம், எனக்கு நீங்கள் சொல்லுங்க. தேவனுக்கு பயப்படுங்க. அந்த பயலாஸ் இல்லைன்னா நீங்கள் செய்கிற ஊழியம் கர்த்தருடைய பார்வைக்கு கணக்குக்கு போகவே எஜமான் கொடுத்தவங்கிட்ட தான் தாளந்து கணக்கு கேட்கிறார். எஜமான் தான் கணக்கு கேட்க முடியும். எஜமான் இல்லாத ஒரு ரோட்டில் போறவன்ட்ட போய் கணக்கு கேட்க முடியாது. ஒரு தெருநாயை பிடிச்சி என் வீட்டுக்குள்ள வான்னு சொல்ல முடியாது. நீங்க நினைக்கிறீங்க கர்த்தர்ட்ட பேசி பாருங்க, எல்லா ஊழியக்காரனையும் கர்த்தர் அங்கீகரிச்சிருக்கிறாரா, கர்த்தர் சொல்றாரு அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இருந்துச்சு, ஆனா இப்ப சம்பந்தம் இல்லை. அவன் பிறக்கும் போது சம்பந்தம் இருந்துச்சுமானே, ஊழியம் செய்யும் போது அழைக்கும் போது சம்பந்தம் இருந்துச்சு, ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சம்பந்தம் இருந்துச்சு. ஆனா இப்ப அவனுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. சாட்சி சொல்றான், மஞ்ச பையில வந்தேன், இப்ப நான் கோடியா 2 பரிவாரங்களோடு இருக்கிறேன்னு சொல்லும் போது அவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. தோத்திரம் கர்த்தர் தந்ததெல்லாம் சாட்சியா சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அதுவே உங்களுக்கு நீங்க வைக்கிற பெரிய ஆப்பு தான். தோத்திரம் ஊழியக்காரனுடைய கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதத்தில் முதல் பங்கு அவன் எஜமானுக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்க முகத்தில் எப்பவும் இருக்கணும். நானே உங்களுக்கு பயமும் அச்சமா இருப்பேன் என்பதை நீங்க மனதில் வைங்க. விசுவாசிக்க பயப்படுறீங்க. ஐயோ 5000 ரூபாய் காணிக்க போட்டான், நம்ம ஏதாவது பேசினா 5000 ரூபாய் காணிக்க போட மாட்டான். விசுவாசிக்கு பயம். ஒரு விசுவாசியை தூக்கி எறிஞ்சி கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லிட்டா சர்ச்சுக்கு வர மாட்டான், 2-4 சீட்டு காலி ஆயிரும். விசுவாசிக்கு பயம். எஜமானுக்கு பயந்தா விசுவாசிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. இப்ப விசுவாசிகளுக்கு பயப்படுறீங்களா, தேவனுக்கு பயப்படுறீங்களா? எஜமானுக்கு பயந்தா உங்களுடைய வே ஆஃப் டாக்கிங் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். உங்களுடைய பேச்சு வித்தியாசம், நட வித்தியாசம், எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அப்படி இல்லைங்க. ஆண்டவர் சொல்றார், எனக்கு பயப்படுற பயம் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க மகனே, அவங்களுக்கெல்லாம் நான் எஜமானா இருக்க விரும்பல, நான் வித்ட்ரா வாங்கிக்கிறேன். நீ பேசினாதான் நான் சிலரை விட்டு வித்ட்ரா ஆக முடியும். நீ அறிவிக்காம என்னால் அவங்கள விட்டு வித்ட்ரா ஆக நீ பேசிரு. நான் கேட்டேன், கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்கள போட்டு எதுக்கு இந்த மாதிரி வறுத்தெடுக்குன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட அப்படிதான் அவர் சொன்னாரு, நீ அப்படி நினைக்கிற, நீ பேசு, வாயிலிருந்து வார்த்தை வெளியே வந்தாதான் நானே கொஞ்சம் செயல்பட முடியும். நீ போ, சொல்றதை சொல்லு. நீ சொல்லும் போதே தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊழியக்காரனை விட்டு என்னை நான் விலக்கி கொள்ளுகிற பணி இன்னைக்கு நடக்கும். கர்த்தர் தன்னை விட்டு விலகினது சவுலுக்கு தெரியாது. சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகினது அவனுக்கு தெரியாது. புரட்சிகரமாய் ஊழியத்தை ஆரம்பிச்ச கிதியோனை விட்டு கர்த்தர் விலகினது அவனுக்கு தெரியாது. கிதியோன்லாம் பெரிய ஆளு, ஆனா கடைசியில கர்த்தர் அவனை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? விலகிட்டார். சிம்சோனை விட்டு விலகிட்டார், சவுலை விட்டு விலகிட்டார்.
நிறைய பட்டியல் எழுத்துக்கிட்டே போலாம். ஆனா அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன விலகிட்டார் என்று என்ன அவங்களுக்கு தெரியல. அதுதான் சொல்றா, நீ பேசு. எனக்கு பயப்படுகிற பயம் இல்லாம ஊழியம் செய்கிற அநேகரை விட்டு என்னை நான் விலக்கி கொள்ளுகிற காலம், நேரம், சமயம் வந்தது. அவன் கண்டிப்பா கர்த்தருக்கு பயந்துதான் ஆகணும். நீங்க செல்ல குட்டியா இருந்தாலும் பயப்படணும், சுண்ணாம்பு குட்டியா இருந்தாலும் பயப்படணும். நீங்க 50 வயசு ஆளா இருந்தாலும் பயப்படணும், 80 வயசு ஆளா இருந்தாலும், நான் ஜூனியரா இருந்தாலும் நீங்க கர்த்தருக்கு பயப்படணும். சீனியர் மோஸ்ட் யாரா இருந்தாலும் நீங்க கர்த்தருக்கு. நான் பெரிய பிஷப்புங்க, 435 சர்ச்சு இருக்கு, எனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு. உன்னை விட்டு கர்த்தர் வித்ரா பார்க்க போகிற நேரம் இந்த ஜூன் மாசம் 19ஆம் தேதி காலை 12 மணி வேளையில கர்த்தர் அநேகரை விட்டு தன்னை விலக்கி கொள்ளுகிற முடிவோடு என்னை இங்க அனுப்பி இருக்கிறார். இது தமிழ்நாட்டில் சிவகாசியில மாதா கோயில்பட்டியில ஒரு முக்குல நடக்கிற ஊழியமா இருந்தாலும் இது பரலோகத்திலே முடிவெடுக்கப்பட்டு இன்னைக்கு கர்த்தருக்காக உபயோகப்படுத்துகிற இது பரிசுத்த சமயம். எனக்கு தெரியும் நிறைய பேரை வித்ரா ஆகிறது எனக்கு தெரியும். நிறைய ஊழியக்காருடைய முகத்தை பார்க்கும் போது தெரியும், ஊழியத்தை பார்க்கும் போது தெரியும். ஒருவருடைய பேச்சையும் நான் காதல கேட்கிறவன் அல்ல. அந்த அவங்க பேசுற பேச்சில் அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவங்கள ரிசர்ச் பண்ண வைக்கிறார். தயவு செய்து சொல்றேன், பெரிய ஊழியம் செய்யணும், 4 பேர் நம்மளை 40 பேர் மதிக்கணும்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு பயந்து போய் பிரசங்கம் பண்ணுங்க, கர்த்தருக்கு பயந்து ஒரு ஜனத்திட்ட பேசுங்க, கர்த்தருக்கு பயந்து பலிபீடத்தில் ஏறுங்க, கர்த்தருக்கு பயந்து எதையும் செய்ய பழகுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா நீங்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட அந்த அமைப்பு உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு எஜமான் இல்லைன்னு அர்த்தம். ஏன் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வேசின்னு சொன்னாரு? ஏன் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை உபச்சாரின்னு சொன்னாரு? ஆதாயத்தை தேடுகிற பொழுதெல்லாம் அவங்க வேசி கல்லர்கள் தானே சொன்னாரு. தங்களை இவன் பாதுகாப்பான்னு சொல்லி எகிப்துக்கு போறியா, சீரியாவுக்கு போறியா, நீ வேசிக்கல்ல உபச்சாரம் விக்கிரகத்தில் உன் சுகத்தை அனுபவிக்கிற, நீ வேசிக்கல்லன்னார். நீ யார்கிட்ட சுகத்தை அனுபவிக்கிறீங்க? எஜமான்ட்ட இருந்துகிட்டு யாருக்கிட்ட போய் சுகத்தை அனுபவிக்கிறீங்க? விசுவாசிகிட்ட சுகத்தை தேவன் அனுபவிக்கணும். நீங்க அனுபவிச்சா நீங்க தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. அதிகார சுகத்தை, அதிகார வல்லமையை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஊழியக்காரன். உலகம் எங்கில் இருக்கிற ஊழியர்களுக்கு நான் எச்சரிக்கிற கர்த்தருடைய வார்த்தை அதுதான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஊழியம் செய்கிற நீங்க எவ்வளவு சீனியர் மோஸ்ட் எல்டர்ஸா இருந்தாலும் நீங்கள் தெருநாய் தான், நீங்கள் எஜமான் இல்லாத புறம்போக்கு தான். உங்களை கர்த்தர் உங்களோடு ஐக்கியமாயிருந்த நாட்களை மறந்து உங்களை விட்டு விலகுகிற காலம், சமயம் வந்ததே. அதனால கொஞ்சம் தயவு செய்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பயம் சொல்லுங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பயம்னு சொல்லி பழகு. அவரை நினைச்சாலே பயந்தாங்க. சப்பா, அவரை போல ஒரு பயங்காட்டுற ஒரு தெய்வத்தை எங்கேயும் நீங்க பார்க்கவே முடியவே முடியாது. அவர் செய்கிற ஒவ்வொரு செயல்களை நினைச்சாலே நமக்கு அவரை குறித்த ஒரு அச்சம் இருக்கிறது. எத்தனை பேர் அந்த அச்சத்தோட ஊழியம் செய்றீங்க? சின்ன ஊழியம் செஞ்சாலும் சந்தோஷமா கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்யுங்க. ஒரு பலிபீடத்தில் ஏறி ஒரு பந்தி விசாரிக்கிற ஒரு போஜன பந்தி கொடுக்கிற ஊழியம் செய்கிற பொழுதும் கூட கர்த்தருக்கு ரொம்ப பயப்படுங்க. பணம் முக்கியம் வைக்காதீங்க, மதிப்பு மரியாதையை முக்கியம் படுத்தாதீங்க. கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்யுங்க. ஆண்டவர் உங்களை விட்டு சாகிற வரைக்கும் விலக மாட்டார். உயிரே உங்களை விட்டு போனாலும் உங்களை அடக்கம் பண்ற வரைக்கும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். மோசேக்கு அப்படித்தானே செஞ்சாரு. அவன் அடக்கம் பண்ற வரைக்கும் கர்த்தர் இருந்தாரா இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுங்க. நீங்க ஒன்றும் இந்தியாவை மாற்றி சாதிச்சு பிடுங்கிடலாம் நினைக்காதீங்க. இந்தியாவெல்லாம் ஒன்றும் தலைகீழ மாற்ற முடியாது.
முன்பை விட நான் கணக்கு சொல்லுவேன். இந்தியாவில் தமிழ்நாட்டில் அது லாபம் இது லாபம்னு பேசுவாங்க. முன்பை விட விபச்சார எண்ணிக்கை எவ்வளோ பெருகிட்டு தெரியுமா? தமிழ்நாட்டில் உலகத்திலேயே அதிக எய்ட்ஸ் நோய் உள்ளவங்க தமிழ்நாட்டில் தான் உருவாகிட்டு இருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் கூட எய்ட்ஸ் நோய் உள்ளவங்களுடைய எண்ணிக்கை குறைவு. தமிழ்நாட்டில் எய்ட்ஸ் நோய் உள்ளவங்களுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகம். ஆனா இங்க தான் இங்க புடுங்குற பசங்க இருக்கிறானுங்க. கத்தருக்காக நாங்க நாட்டுறோம் சொல்ற பசங்க இங்கதான் இருக்கான். இங்கதான் விபச்சாரம் பெருகுது, இங்கதான் வேசித்தனம் பெருகுது. ஒரு காலத்துல பெண்கள் வேசித்தனமா இருந்தாங்க, இப்போ கம்பெனியே திறந்து இருக்கிறான். ஆண் வேசித்தனம் பண்றதுக்கு கம்பெனி நடக்குது. இன்டர்வியூ வச்சு உங்களை பயலாஸ்ல கையெழுத்து வாங்கி ஆண் விபச்சார கம்பெனியே நடக்குது. காலையில் 10 மணிக்கு இந்த லேடியை நீ சந்தோஷப்படுத்து, மதியானம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த தெருவில் இந்த லேடியை சந்தோஷப்படுத்து, மதியானம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இந்த லேடியை சந்தோஷப்படுத்து, சாயங்காலம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்த லேடியை சந்தோஷப்படுத்து, நைட்டு 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த லேடியை சந்தோஷப்படுத்து, காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த லேடியை சந்தோஷப்படுத்து. இன்ட்ரி வச்சு ஜாப்புக்கு ஆள் எடுத்து விபச்சார ஊழியம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கால் ஊனி இருக்கு. இன்னும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம். இன்னும் சிலதெல்லாம் சொன்ன மனசு தாங்காது, அழுக வந்துடும். நாங்க கூடி ஜெபிக்கிறோம், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். 15 சபை 30 சபையா மாறிட்டு அப்படி இப்படின்னு ஆட்டி தேட்டி ஜனங்களை கொள்ளையாடுகிற திருட்டு ஓநாய்களுக்கு கத்து சொல்லுகிறா, உன்னை விட்டு விலகுகிற காலம் எனக்கு வந்ததே. கத்தருக்காக சாதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வேசிக்கல்லனாய் வச்சாரக்காரனாய் கொள்ளையாடுகிறவனாய் நீங்கள் பேர் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. எலிசாவை கொடுத்து சொல்றாங்க, எலியாவுக்கு தண்ணீர் வார்த்தை சாப்பாத்தின் குமாரனாய் இருக்கிற எலிசா அங்கே இருக்கிறான். அவன் நல்ல வார்த்தை உடையவன். தேவ வார்த்தையை இன்னைக்கு தேவ வார்த்தை எங்க இருக்குன்னு யாரையாவது அடையாளம் காட்ட முடியுதா? தேவையில்லைங்க. சின்ன ஊழியம், சின்ன வருமானம், சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. 30 ரூபா சட்டை போட்டாலும் பிரசங்கம் பண்ண முடியுன்ற எண்ணம் போய் இன்னைக்கு 50,000 ரூபாய் சட்டை, 40,000 ரூபாய் சட்டை, 10,000 ரூபாய் ஜட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏயா உங்க அப்பா என்ன அவ்வளவு பெரிய குபேரனா? நம்ம தம்பி ஜான் ஜெபராஜ் எல்லாம் போடுற டிஷர்ட் 25,000 ரூபா, 30,000 ரூபா. இதெல்லாம் உங்க அப்பனால சம்பாதிச்சு கொடுத்தோம் உனக்கு? நாய்க்கு பிறந்த பயில்வ. ஆண்டவர் தான் சொன்னார், விரியன் பாம்புக்கு பிறந்தவன் சொன்னார். அதை விட நான் நாய்க்கு பிறந்தவன் சொல்றேன், அது பரவாயில்ல. விரியன் பாம்பு குட்டிகளை அப்படின்னா நீங்க யூதர்களை பார்த்து சொல்ற, நீங்களா உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாரு? உங்க அம்மைக்கு ஆண் வித்து கொடுத்தது யாரு? பாம்பு, விரியன் பாம்பு. விரியன் பாம்பு தான் உங்க அப்ப. நான் அப்படிலாம் சொல்லல. நாய்க்கு பிறந்த பயில் வேலைன்னா நாய் குணம் கொண்டவனேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நான் ரொம்ப எஸ்டிமா போல. நம்ம எங்க பிறந்தோம், எங்க வளர்ந்தோம், எங்க வந்திருக்கிறோம், யாருக்கு ஊழியம் செய்கிறோம், நம்ம எஜமான் யாரு, அந்த அறிவு கூட இல்லையேங்க. ஊழிய பாதையில கர்த்தருக்கு கொஞ்சம் பயப்படுங்க. அல்லேலூயா. 2வது கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதத்தினுடைய 2வது பகுதி ஏசாயா 66:5 வாசிங்களேன். அல்லேலூயா. இங்க நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு கட்டாயம் தேவ ஊழியக்காரன் பயந்து தான் ஆகணும். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 59 சொன்னபடி சத்தியத்தை நீங்க தெருவில் தள்ளி வீசிட்டு வாழலாம் நினைக்காதீங்க. அவர் மேலே போனவர் சும்மா போல. நாங்கள் போனேன் வந்தேன், உங்களை என்ன செய்வேன்,
கூட்டு போவேன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? நான் சொல்லிய வசனங்களை உங்களை நியாயம் தீர்க்கும். நியாயம் தீர்க்கிற வசனத்துக்கு நீங்க பயப்படுறது இல்லையே. வசனத்தை மாத்தி மாத்தி போதிக்கிறான். வசனத்தை போதிச்சா பயம். அதனாலதான் சம்பவத்தை போதிக்கிறது. பிறந்ததுல இருந்து வயதத்துல வசனம் போதிக்கிற ஊழியக்காரனை நீங்க பார்க்கவே. எல்லாம் ஆபிரகாம் பிடிச்சி, தாவீது பிடிச்சி, அப்படியே யோசேப்பை பிடிச்சி, ஈசாக்க பிடிச்சி சம்பவத்தையே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வசனம் பேச தெரியாது. பைபிள் இருக்கிறது எல்லாம் வசனம் கிடையாது. சம்பவம் எல்லாம் வசனம் கிடையாது. சரித்திரம் எல்லாம் வசனம் கிடையாது. உதாரணம் எல்லாம் வசனம் கிடையாது. அதனாலதான் ஒரு பைபிள் இருக்கு. சில பைபிள்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் பேசின வார்த்தையெல்லாம் ரெட் கலர்ல இருக்கும். மீதி எல்லாம் என்ன கலர்ல இருக்கும்? பிளாக் கலர்ல இருக்கும். நீங்க பைபிள் எடுத்து பாருங்க. ரெட் கலர் அதிகமா இருக்கா, பிளாக் கலர் அதிகமா இருக்கா? பிளாக் தான் அதிகமா இருக்கும். அதெல்லாம் உதாரணம், சம்பவம், சரித்திரம், இப்படி பல ஆயிரக்கணக்கான காரியங்கள், கலாச்சாரங்கள், அது இதுன்னு இருக்கும். அம்மோனியரை பத்தி சொல்லியிருப்பார், மோவாபியரை பத்தி சொல்லியிருப்பார், கிபியோனியரை பத்தி சொல்லியிருப்பார். இதெல்லாம் வசனம் கிடையாது. ஆமே, இதெல்லாம் என்ன கிடையாது? சாத்தானை பத்தி சொல்லி இருக்கிறதெல்லாம் வசனம் கிடையாது. ஏதோமியரை பத்தி சொல்லி இருக்கிறதெல்லாம் என்ன கிடையாது? அது அவர் மனசில் இருக்கிறத சொல்லிட்டு போயிட்டார். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நான் என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ரெட் கலர்ல எழுதி வச்சிருப்பாரு பாருங்க. அதெல்லாம் வாசித்தாலே நமக்கு பயமா இருக்கும் எப்பா. ஆனா நம்ம ஆளுங்க ரெட் கலர் பக்கமே என்ன செய்யறது இல்ல. ரெட் கலர் பக்கமே போறது இல்ல. போனா இவன் கழுத இவன் செத்து போயிடுவானே. இவன் வாழ்க்கைக்கு ரெட் கலருக்கு என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. அப்புறப்படி ரெட் கலரை பிரசங்கிக்க முடியும்? பிளாக் கலர் எடுத்து விடுவான் பாருங்க. ஆபிரகாமை பத்தி சொன்ன 40 வருஷம் ஆபிரகாம் கதையை ஓட்டுவான். ஈசாக்கு கதையை 100 வருஷம் ஓட்டுவான். ஆண்டவர் சொன்ன வசனத்தை பிரசங்கம் பண்ண அதுக்கு நான் பயப்படுறது இல்லை. அதனால அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. அதை பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே. வேதம் சொல்லுது, கற்பனைகளில் ஒரு பங்கு பிறர் பொருளை இச்சியாத. பிறர் பொருளை இதுல உச்சகட்டமா நிக்கிறது யாருதான்? 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 ஊழியக்காரங்க தான். பிறர் பொருளை இச்சிக்கிறது இல்லை. ஐயா, நம்ம ஆளுங்களை விட்டவே முடியாது. ஓவர்டேக் பண்ணவே பிசினஸ் மேனை விட பயங்கரமா ஹைலைட்டா நிப்பான் பிறர் பொருளை இச்சிக்கிறதுல. ஏன் வச்சிருக்கிற கர்த்தருக்கு கொடுத்துரு. யாரா கர்த்தரு? யாரு கர்த்தரு? இவர் தான் கர்த்தர். என் பேர்ல எழுதி, சர்ச்சி பேர்ல எழுதி கொண்டா. ஏக்கர் ஏக்காரா வேணாங்க. வசனம் சொல்றதுக்கு பயப்படுங்க. எனக்கு எந்த இச்சிக்கிற பொருளும் வேண்டாம். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் டவர் மாதிரி ஒரு ப்ரேயர் ஹால் கட்டணும்னு நினச்சேன். எனக்கு ஒரு ஆசை. அது ஆண்டவர் மேலே இருக்கிறவர் என்னுடைய ஆசை எதையுமே கனம் பண்ண மாட்டார். உன் தனிப்பட்ட ஆசையை கேளு தாரேன். ஊழியத்திலலாம் ஆசைப்படாது. அதெல்லாம் எனக்கு உனக்கு ஒத்தே. நான் சொன்னதை செய், நான் சொல்கிறது பேசு. நீ வந்து சேரு. நீ ஒன்றும் எனக்காக கலட்ட வேண்டாம் அப்படின்னு முதலில் சொல்லிட்டார். நான் ரொம்ப கலட்டணும்னு நினச்சேன். அவர் நீ ஒன்றும் கலட்ட வேண்டாம்ல, நான் சொன்னதை சொல்லு, சோறு போடுவேன்னாரு. சொல்லதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு ப்ரைவேட் அவர் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர்கிட்ட பேசியிருந்தேன். ஒருத்தர் வீட்டு பத்திரத்தையும் எடுத்து கொடுத்துட்டார். 2 லேண்டு பத்திரத்தை 2 பேர் எடுத்து கொடுத்துட்டாங்க. பாஸ்டர், நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் இவ்வளோ நாள் செய்யாத ஒரு வேலையை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. அது நியாயமானதான். ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னது நீ செய்ய. நீயா எனக்கு ஆசைப்பட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுற வேலையை நான் 2 பேரையும் கூப்பிட்டு பத்திரத்தை கொடுத்துட்டேன். எப்போ உங்கள் லேண்டும் வேண்டாம், உங்கள் காசு எனக்கு வேண்டாம். அவங்க சொன்னாங்க, இது என்ன பார்த்தார் இப்படி பண்ணுறீங்க, வேண்டான்னு சொல்கிறீங்க, இது எனக்கு தேவையில்லையா? நீ ஒன்றை லேண்டை வாங்கி நான் விற்று நான் எதையாவது பண்ணி அவர் எனக்கு சமாதி கட்டிடுவார். அவர் எனக்கு பெலிஸ்தியர்களுக்கு நடுவில் தான் சவுலுக்கு சமாதி.
புறஜாதியால சமாதி. கிதியோனுக்கு சிம்சோனுக்கு சமாதி எங்க? பெலிஸ்தே தேசத்துல. நம்ம ஆளெல்லாம் அப்படித்தான் சாவ போறான். ஒரு பய தேவ சமூகத்தில் சாவுறது இல்லை. நிறைய ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் அங்கிருந்து ஒரு சத்தம் வரும், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற பாக்கியவான்கள் என்ன எழுதி ஆவியானவர் திருமுலம் பற்றினார். இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரன் சாவுக்கும் தேவனுக்கும் என்ன இல்லை? அங்க படுக்க வச்சு சாட்சி சொன்னாலும் இங்க ஒன்றும் பருப்பு வேகாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுற பயம் இல்லை. பாஸ்டர் எளிமையாய் வந்தார், எளிமையாய் ஊழியத்துக்கு வந்தார். ஒரு சாதாரண ஜிப்பா சப்பலோடு இருந்தா இன்னைக்கு 100 ஏக்கர் சேர்த்து வச்சுட்டு 500 சபைகளுக்கு சொந்தக்காரராய் வெறுமையாய் படுத்திருக்கிறார். ஏய், நான் சொல்லுவேன், ஆண்டவர் சாட்சி சொல்ற பையனும் அவனுக்கு உடந்தி ஆயிட்டான், செத்தான், அவனும் செத்தான். ஒரு சாவு வீட்டுக்கு போனா அவன் படுத்திருக்கிறவனுக்கு ஜாதகமா பேசாது, செத்தவனுக்கு ஜாதகமா பேசுறவனுக்கு அறிவில்லை. செத்தவன் அப்பனா இருந்தாலும் சத்தியத்தை பேசு. எங்க அப்பா நல்ல ஊழியம் செஞ்சார், வர்ற நேரத்தில் பணம் பொருள்னு போய் இப்ப வியாதியா 2.5 வருஷம் கஷ்டப்பட்டு செத்து போனார்னு சொல்லல. எங்க அப்பா அப்படியே சாதிச்சார், எங்க அப்பா அப்படியே கலட்டினார், எங்க அப்பா அப்படியே புடுங்கினார், எங்க அப்பா அப்படியே நாட்டினார். இன்னைக்கு வெறுமையாய் படுத்திருக்கிறார். என்னை எல்லாத்தையும் ஊருக்கு எழுதி கொடுத்துட்டு செத்துட்டாரோ. ஏய், நீங்க சண்டை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்கடா எல்லா சொத்தையும். உங்க அப்பா ஊர் உலகெல்லாம் கொள்ளையடிச்சு 120 கோடிக்கு சர்ச்சு, 400 கோடிக்கு சர்ச்சு, 10,000 கோடிக்கு இடம் வாங்கினா இதெல்லாம் ஊர் உலகத்தில் கொடுத்துக்கிட்ட மாதிரி ஆண்டவர் என் தகப்பனை வெறுமையாய் வந்தார், வெறுமையாய் போனார். எல்லாம் தேவ சித்தம். ரம்பம் வச்சு அறுக்கணும். சாவு வீட்டுக்கெல்லாம் போனா ஒன்றும் பேச தெரியலன்னா தோத்திரம் பண்ணிட்டு அமைதியா நின்றுட்டு வந்துருங்க. அங்க இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மைக்கை, பெரிய லாடு லவக்கு மாதிரி மைக்கை பிடிச்சு, நான் இவரை பிறந்த நாள் முதற்கொண்டு அறிவேன், என் வாலிபன் தெரியும், என் வயதின் காலங்கள் எல்லாம் இவருக்கு உதவியா இருந்தா. அவன் 2 முன்னாடி வச்சுட்டு செத்துருப்பான். அந்த அம்மா அங்க கொந்தாலும் ஒரு அம்மா அங்க கொந்தாலும் அது கர்த்தருக்கு தான் தெரியும். எத்தனை பரிசுத்தவான் வீட்டில் எத்தனை மனைவிமார் ஒரே ஆளுக்காக அழுகிறாங்க தெரியுமா? தெரியாது வெளியே. இதெல்லாம் கர்த்தர் எனக்கு சொல்லி தர்ற விஷயம். சகரியாவை சொன்ன எழுதுறாரு, ஒரு 10 பேர் போய் எனக்கு யூதனாருன்னு சொல்லி என்ன செய்வாங்களாம். அந்த காலம்லாம் இப்போ வந்துட்டு பாஸ்ட் கூட தொடர்பாக இருந்தால் சந்தோஷம் சொல்ற விசுவாச கூட்டம்லாம் இப்போ பெருகி போச்சு. கெட்டின புரிச்சன் வாமா சந்தோஷமா இருக்கலாம், வெளியே போகலாம் வரலாம் அப்படின்னா அப்படின்னு மூஞ்ச காட்டுவான். பாஸ்ட் கூப்பிட்டா பல்ல இழிச்சிட்டு போய் பாஸ்ட் எந்த டைம் கூப்பிட்டாலும் போவான். ஏழை கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுற பயம் இருந்தா நீ ஏன் இப்படி இருக்கிற? கர்த்தருடைய சத்தியத்துக்கு பயப்படுங்க. ஏன் வசனத்துக்கு பயப்படணும்? எதுக்கு வசனத்துக்கு பயப்படணும்? அது உயிர் உள்ளது. வசனத்துக்கு பயப்படுறதுக்கு காரணம் ஏன்? அது வேதத்தில் எழுதப்பட்டது, உயிர் உள்ளது. அது உங்களை வழிநடத்தக்கூடியது, உங்களுக்கு போதிக்கக்கூடியது, உங்களுக்கு சோர்வு ஓடுறது அதுதான். உங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது தேவனுடைய வசனம் தான். அது கிரியை செய்கிறது, நன்மை செய்கிறது. தேவ வசனத்தை சொல்லி சொல்லிதான் 10,000 கோடி சொத்து சேர்த்தது. எப்படி? உங்க அப்பன் பேரை சொல்லி சேர்த்தியா? உங்க அம்மா பேரை சொல்லி சேர்த்தியா? வசனம் சொல்லி சேர்த்து வச்சிருக்க. ஆமென். வசனம் சொல்லி தான் உன் வீட்டில் பீரோ இருக்கு, அந்த பீரோக்கு உயிர் இருக்கும். வசனம் சொல்லி தான் உன் வீடு இருக்கு, அந்த வீடுக்கு உயிர் இருக்கு. வசனத்தை வச்ச எல்லாம் சம்பாதிச்சுட்டு வசனத்துக்கு பயப்படாம வசனத்தை வீதியில தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு மாய்மாலமா ஊழியம் செய்றீங்கன்னா நீங்கள் வசனத்துக்கு பயப்பட வேண்டிய கட்டாய உபதேசத்துக்கு உட்பட்ட மனிதர்கள் அல்ல. வசனம் அதனால உங்க வாயிலிருந்து வெளியே வராம அது வெளியே போயிடுச்சு. இன்னைக்கு சிலர் முக்கி பேசினாலும் சத்தியம் வர மாட்டேங்க. ஏன்?
வசனம் வெளியே போயிட்டு வீதியில தூக்கி போட்டாச்சு. வேணாம் தேவனுடைய ஊழியர்களை, ஊழியக்காரிகளை, கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் கண்டிப்பா பயந்துதான் ஆக வேண்டும். இது கட்டாய பயப்பட வேண்டிய ஜீவிதம். வசனம் நியாயம் இருக்குங்க, அதெல்லாம் தப்ப முடியாது. வசனத்துக்கிட்ட நீங்க தப்பவே, அது கரெக்டா உங்களை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா விலகி போயிடும். விலகி போனாலும் பழி வாங்க துடிக்கும். வசனம் சரியான நேரத்தில் உங்களை நியாயம் தீர்த்துட்டுனா அதுல இருந்து உங்களை காப்பாற்றவே முடியாது. ஊழியக்காரங்க வசனத்துக்கு பயப்படுங்க. கொஞ்சம் அந்த பயம் கொஞ்சம் இருக்கணும். அதனாலதான் வசனத்தில் பழக்கப்படணும்னு பேதுரு எழுதுறார். பவுல் அப்படிதான் எழுதுறார். வசனத்தில் நீங்களும் நான் என்ன செய்யணுமா? பழக்கப்படணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம். ரெண்டாவது அந்த வசனத்துக்கு பயந்து நடுங்கணும்னு சொல்றார். என்னுடைய வசனத்துக்கு பயந்து நடுக்கிறவனே நான் என்ன செய்கிறேன்? உற்று அவருடைய வசனத்துக்கு நடுக்கம் இருக்கா? நான் உண்மைக்கு இன்னைக்கும் சொல்றேன், என்னால் கை கொள்ள முடியாத வசனத்தை நான் பிரசங்கிக்கிறது இல்லை. பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட சொல்லுவேன், இதெல்லாம் நமக்கு பழக்கப்படலை, இதெல்லாம் என்னால் பிரசங்கிக்க முடியாது. அவர்கிட்ட மேலேயே சொல்லிடுவேன், இதை பேசுகிறான் பாரு ஆண்டவரே, இந்த வசனத்தில் எனக்கு பழக்கம் கிடையாது, இந்த வசனத்துக்கு எனக்கு என்ன இல்லை, பழக்கம் கிடையாது, எனக்கு அதில் அவ்வளவு பழக்கம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன ஒரு பிரசங்கம் பண்ண வைக்கணும்னா அந்த வசனத்துக்கு என்ன பலியாக்குவார். அந்த வசனத்தை எனக்குள்ள வர பண்ணி அதில் என்ன பழக்கப்படுத்தின பிறகுதான் பிரசங்கமே பண்ண வைப்பார். வசனத்தை கை கொள்ளாத எந்த வசனத்தையும் நான் பேசுறது இல்லை. அது எனக்கு தேவையில்லை, என்னால் முடியாது. வம்பு காயில நான் பேசி என்ன உத்தமன் என்று சொல்லி என்ன அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என் ஜீவிதமும் வசனமும் ஒத்து போனா பிரசங்கம் பண்ணுவேன். ஒத்து போலையா அந்த பிரசங்கம் அப்படியே டைரியில தந்தாலும் அங்கே இருக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், இந்த வசனத்துக்கு எனக்கும் ஒரு உறவு, ஒரு பழக்க வழக்கத்தை உண்டு பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன்னு சொல்லிடுவேன். ஐயோ, நம்ம ஆளுங்கெல்லாம் பாருங்க, வசனத்துக்கு பயப்படுற பயன்றது சுத்தமா. வசனத்துக்கு கொஞ்சம் பயப்படுங்க, வசனத்துக்கு கொஞ்சம் பயப்படுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் பெரிய ஆளாக மற்றவங்களுக்கு முன்னாடி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சிவகாசி பட்டணத்துக்கு கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். நிறைய ஊழியக்காரங்க செத்து போயிட்டாங்க. கர்த்தர் முன்பே அப்படி தான் சொன்னார். சிவகாசி பட்டணத்துக்கு பெரிய பிரச்சனை, ஊழியக்காரங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஒரு காலத்தில் நிறைய ஊழியர் மீட்டிங் நடத்தினவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாங்களா? இருக்காங்களா? போயிட்டாங்க. ஐயாண்ட சொன்னார், சிவகாசி ஒன்றை ஏற்றுக்கொள்ளலை, சிவகாசி ஒன்றை ஏற்றுக்கொள்ளலை, சிவகாசியில் ஊழியர் மீட்டிங் நடத்துகிறவன சாகடிக்க போகிறேன்னாரு. எங்கள் மீட்டிங்கிலே சொல்லியிருக்கேன். என்னை கக்கி போட்டாங்க. நிறைய ஊழியர் மீட்டிங் நடத்துகிறவன செத்து போயிட்டான். நிறைய பேர் தண்டனையை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கான். இதெல்லாம் சொன்னார் என்கிட்ட. உன்னை சிவகாசி பட்டணத்துக்குள்ளே அனுப்பினேன், உன்னை ஏற்றுக்கொள்ளலை, உன்னை அங்கீகரிக்கலை, அதனால் இந்த மாதிரி ஊழியர் மீட்டிங் நடத்துகிறவனெல்லாம் சாகடிப்பேன்னார். நிறைய ஊழியர் மீட்டிங் நடத்துகிறவன செத்து போயிட்டான். இப்பவும் ஆண்டவர் 2வது பார்ட்டி சொல்கிறார், உன்னை வாந்தி பண்ணி போடுறாங்க, உன்னை கக்கி போடணும்னு நினைக்கிறாங்க, நான் அவங்கள கக்கி போடுவேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் இஸ்ரவேல் ஜெயக்குமார் பெரிய பருப்பான்னு நினைக்கலாம். நான் பருப்பு இல்லை, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்கள் அறியும்படி கர்த்தர் இறங்கி கிரியை செய்தால் அது தேவனுக்கு நன்மையும் லாபமா இருக்கும். ஆமென், ஆமென். பெரிய ஏலிதான், துளிர்த்த வயதுள்ளவன் தான். ஆனால் அவனுடைய நியாய தீர்ப்பின் முதல் செய்தி பத்திரிகைக்கு போல, பெரிய பெரிய ஆசாரியனுக்கு போல, பால் குடி மறந்த சாமுவேலுக்கு தான் போச்சு. அவன் அவனுக்கு அது அர்த்தமே தெரியாது. அந்த பயத்தை உட்காந்து சின்ன பையன் மாதிரி பேசுறாரு. இதெல்லாம் பைபிளில் யோசித்து பார்த்து ஆச்சரியமா இருக்கும். ஆசாரிய ஊழியத்துக்கு முடிவு உண்டு பண்ணுகிற ஒரு பெரிய திட்டத்தை யார்கிட்ட சொல்றாரு? குட்டி சாமுவேல்கிட்ட சொல்றார். வயசான காலத்தில் அப்பனுக்கும் அம்மைக்கும் பிறந்தவன், தக்க சமயத்தில் பிறந்தவன் அல்ல, இளமையில் பிறந்தவன்
அல்ல. முதிர் வயதிலே முடியாத காலகட்டத்தில் எல்கானாவுக்கு அண்ணாளுக்கும் பிறந்தவன் சாமுவேல். அவன்கிட்ட போய் சொல்றாரு, நான் ஆசாரிய ஊழியத்துக்கு முடிவு கட்ட போறேன், ஆசாரிய வம்சத்துக்கு முடிவு கட்ட போறேன், தீர்க்க தரிசன ஊழியத்தை எழுப்ப போறேன், நியாயாதிபதி ஊழியத்தை ஒன்ன வச்சு செய்ய போறேன், இங்க ஒருத்த குடும்பமே சாக போகுதுன்றார். எங்களெல்லாம் அந்த லிஸ்ட்டில் தாங்க வச்சிருக்கிறாரு. நாங்கள் எளிமையானவங்க தான், சின்னவங்க தான். உன் சாப சொல்றவனா, ஏலியினுடைய சாப பிரதிபலிக்கிறவ இஸ்ரவேல் ஜெயக்குமார், ஏலியினுடைய குடும்பத்தினுடைய மரண சாசகத்தை எழுதுகிறவன் நான். சாதாரணமா நினைச்சிடாதீங்க. கர்த்தர் என்று சொல்லுகிற காரியங்களை எல்லாம் நான் யோசித்து பார்த்தால் எனக்கு அவரை நினைச்சாலே பயம், அவருடைய வசனத்தை நினைச்சாலே பயம். ஏன்னா அவருடைய வசனம் உயிர் உள்ளது. நீங்க பிரசங்கித்து காசு வாங்குறீங்களே, அந்த வசனம் உயிர் உள்ளது. நீங்கள் பிரசங்கித்து வைத்து நிரப்புகிறீர்களே, அந்த வசனம் உயிர் உள்ளது. நீங்க பேசி பேசி வசனத்தையும் காரியத்தையும் சொல்லி கோடி கோடியா 100 கோடி 200 கோடி 300 கோடி 400 கோடி சேர்த்து வச்சிருக்கிறீங்களே, அதெல்லாம் வசனம் கவுண்டிங்கில் வச்சிருக்கோம். என்ன வச்சு ஜூன் மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சான், வாரத்தில் 10 கோடி சம்பாதிச்சான், 2வது வாரத்தில் 9 லட்சம் சம்பாதிச்சான். இதெல்லாம் வசனம் கவுண்டிங்கில் வச்சிருக்கோம். வசனம் கண்ணை மூடிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் நைட்டு 1 மணிக்கு எப்படி வாழ்றேன்றது வசனத்துக்கு நல்லா தெரியும். யார்கிட்ட எப்படி பேசுறேன்றது வசனத்துக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் வசனத்துக்கு பயந்து நடுங்க ஆரம்பியுங்கள். இது தேவ ஊழியக்காரனுடைய கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதம். தேவனுக்கு பயந்து தான் ஆகணும். 2வது வசனத்துக்கு 3வது வாசியங்களை லேவியராமம் 10:2 என்ன எழுதுறார்? நல்லா சத்தமாசுமா. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க இருந்து அக்கினி வந்துச்சு? சாத்தான் இடத்திலிருந்து அக்கினி வந்துச்சு. கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து முத ஆசாரிய ஊழியம், ஃபர்ஸ்ட் மீட்டிங், முத ஆசாரிய ஊழியமே அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. குடும்பமா பிரதேசம் பண்றாங்க. ஆரோனி அவனுடைய பிள்ளைகள், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அப்பனும் பிள்ளைகளும் அந்த தீச்சட்டி எடுத்துட்டு அக்கனி எடுத்துட்டு ஆசாரிப்பு கூடாரத்தில் பலிபீடத்துக்குள்ள போகும்போது எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் சொல்லுங்க. ஆனா இது எல்லாருக்கும் சந்தோஷம். மோசைக்கு சந்தோஷம், ஜோசுவாவுக்கு சந்தோஷம், காலேபுக்கு சந்தோஷம், பல லட்சம் யூதர்களுக்கு சந்தோஷம், லேவியர்களுக்கு சந்தோஷம், 12 கோத்திரத்தாருக்கு சந்தோஷம். ஐயா, ஒரு புதிய ஆசாரிய ஊழியம் தொடங்குகிறது. எல்லாரும் கடன் வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணி துதிச்சு கொண்டிருக்கும் போது தேவ சமூகத்தில் இருந்து, தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வந்து இமை பொழுதிலே ஆரோனுடைய 2 பிள்ளைகளை சாகடித்தது. ஊழியத்துக்கு பயப்படுகிற பயம் கட்டாயமாக்கப்பட்டது. ஊழியத்துக்கு பயப்படுற பயம். மோசே ஊழியக்காரங்களை நான் கொஞ்சம் குறைவா மதிப்பிடுகிறதுக்கு காரணம் சொல்றேன். மோசே தேவனை பார்த்தவன், தேவனுடைய அக்கினியை பார்த்தவன். ஆனால் ஆரோனுடைய பிள்ளைகளுடைய கையில் இருக்கிற அக்கினி அவனுக்கு பார்க்க தெரியலையே. அவன் பார்த்து அதை சோதித்து அறிந்திருந்தால் ஆரோனிடத்தில் முதலே சொல்லியிருப்பான், என் சகோதரனே, என் அண்ணன். மோசேக்கு யாரு? என் சகோதரனே, உன் பிள்ளைங்க என் பிள்ளை மாதிரி, என் பிள்ளைங்க 2 பேரும் சாக போறாங்க, அந்நிய அக்கினியை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பான்.
தேவனை கண்டவனாய் இருந்தாலும் தன் அண்ணன் மகன் தன் பிள்ளைகளுக்கு சாயலாய் இருக்கிற அந்த நாதாப் அபியுடைய கையில் இருக்கிற அக்கினி அந்நிய அக்கினி என்றதை மோசே அறியாமல் போனான். நம்ம நினைக்கிறோம் ஆரோன் மாத்திரம்தான் பாதிக்கப்பட்டான் என்று சொல்லி. மோசே மிகவும் பாதிக்கப்பட்டவன். என் அண்ணன் பிள்ளைகள் 2 செத்து போயிட்டு சடுதியாய். அது எப்படி செத்து போயிட்டு? மோசேயின் தலைமையில சாகுது. அது யாருடைய தலைமையில சாகுது? மோசேயினுடைய தலைமையில ஆரோனுடைய 2 பிள்ளைகள் சாகிறார்கள். மோசேயினுடைய இருதயம் எப்படி துடித்திருக்கும்? ஆரோனுடைய இருதயம் எப்படி துடித்திருக்கும்? தன் இரத்த சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் அல்ல, தன் இரத்தமாகிய பிள்ளைகள் செத்து போய்விட்டது. முதல் சந்தோஷத்தின் நாளிலே தன் பிள்ளைகளை இழந்த பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளைகளை நீ மீறக்கூடாது என்று தன் சகோதரனுக்கு போதிக்கிறான். ஊழியத்துக்கு பயப்படுங்க. ஊழியத்துக்கு யார் வந்தாலும் என்கரேஜ் பண்ணாதீங்க. ஊழியத்துக்கு பயப்படுங்க. ஊழியம் செய்ய பயப்படுங்க. என் அனுபவம் அதுதான். எல்லா ஊழியத்தையும் என்னால் செய்ய முடியாது. என்னை தேடி வர்ற எல்லா ஊழியத்தையும் செய்ய மாட்டேன். எனக்கு கிடைக்கிற எல்லா ஊழியத்தையும் நான் செய்ய மாட்டேன். கர்த்தர் நியமித்த ஊழியத்தை தான் நான் செய்வேன். மீறின எந்த ஊழியத்தை எனக்கு செய்ய முடியாது, வேண்டான்றுவேன். எனக்கு எவ்வளோ பணம் தரக்கூடிய அளவுக்கு நல்ல ஊழிய அழைப்பு வந்தாலும் என் தேவன் நியமிக்காத ஊழியம் என் மனம் பொருந்தாவிட்டால் என்னால் அதை செய்ய முடியாது. ஊழியம் செய்வது எனக்கு பெரிய பயம். ஒவ்வொரு பிரசங்கமும் சும்மா பண்றேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிரசங்கம் எடுக்கிறதுக்கு கர்த்தர்ட்ட வாங்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரத்தை செலவு பண்ணுகிறேன். அந்த பிரசங்கத்தை தயார் செய்ய பல மணி நேரம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன். அந்த பிரசங்கத்தை பல மணி நேரம் தியானம் பண்ணுகிறேன். அந்த பிரசங்கத்தை பயத்தோடு பிரசங்கிக்கிறேன். அந்த பிரசங்கத்தை பண்ணும்போது நான் மறுரூபமாகுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஊழியம் செய்ய பயப்படுங்க. மனசுல வந்த ஊழியத்தை எல்லாம் செய்யாதீங்க. அப்பெல்லாம் செய்யாதீங்க. எவனா பார்த்து நீங்க அந்த ஊழியம் செஞ்சிடலாம், இந்த ஊழியம் செஞ்சிடலாம்பா. செய்யாதீங்க. கத்த சொன்னா நியமிச்சா செய்யுங்க. இல்லைன்னா சத்தாண்டாம தேவ சமூகத்தில் உட்காரு. நான் பேசி செஞ்ச ஊழியத்தை விட, நான் பிரயாணம் பண்ணி செஞ்ச ஊழியத்தை விட தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செஞ்ச ஊழியம் 60%. நான் பிரயாணம் பண்ணி செஞ்ச ஊழியம் 20%. நான் பிரசங்கம் பண்ணி செஞ்ச ஊழியம் 20%. மீது 60% ஊழியம் உட்கார்ந்த இடத்துல தேவ சமூகத்தில் செய்ய கர்த்தர் எனக்கு கிருபையும் பலன் தருகிறார். அந்த ஊழியத்தை செய்யும் பொழுதெல்லாம் நான் பயப்படுகிறேன். ஊழியத்தை பார்த்தாலே பயம். சிலர் கேட்பாங்க, இவ்வளோ பிரசங்கிக்கிறார் பாஸ்டர் இஸ்ரவேல் ஜெயக்குமார், 4 பிள்ளைகளை ஊழியத்துக்கு அவர் ஆயத்தப்படுத்தல. அது ஏன் வேலையே கிடையாது. பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துற வேலை ஏன் வேலை? எனக்கு வேலை சோறு போடவும் படிக்க வைக்கவும் பாதுகாப்பா ஒழுக்கத்தில் வளர்க்கறதா என் வேலை. வயசு வந்தா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் என் வேலை. அதோட என் சப்ஜெக்ட் முடிஞ்சுது. ஊழியத்துக்கு அர்ப்பணி, ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்து. ஊழியத்துக்கு நான் ஆண்டவர்கிட்ட கடந்த நாட்களில் பேசினேன். ஏசுராஜ் பார்த்து சொன்னாங்க, நீங்க ஒரு பயல கூட ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்தலையே. நான் சொன்னேன், அர்ப்பணிக்கிறவன் ஊழியக்காரனா, ஏற்படுத்தப்பட்டவன் ஊழியக்காரனா? இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டவன் எல்லாம் செத்து போயிட்டான், அர்ப்பணிக்கிறவனும் ஊழியக்காரன் ஆயிட்டான். நான் சொன்னேன், இது ஏன் என்னமோ நான் என் மூலம் இந்த பிள்ளைங்க பிறந்துச்சுப்பா சார், என் கடமையை நான் செய்கிறேன். அவருக்கு வேணும்னா நாளையும் எடுத்துட்டு போட்டு எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. நான்லாம் ஊழியத்தில் என் பிள்ளைகளை தள்ள முடியாது. அது எனக்கு தேவை. அந்த வேலை எனக்கு கிடையாது. அப்புறமா யோசித்து பார்த்தேன், நான் ஊழியத்துக்கு பிள்ளைகளை நியமிக்கவோ ஏற்படுத்தவோ எனக்கு அதிகாரம் கொடுக்கல. அந்த அதிகாரத்தை அவர் வச்சிருக்கிறார். அப்புறமா ஒரு நாள் நல்லா யோசித்து பார்த்தேன், என் மனசு ஏன் ஊழியக்காரங்களாக என் பிள்ளைகளை உருவாக்கல அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, ஊழியத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட ஒரு குண்டூசி கூட வாங்கலை. ஆண்டவர்கிட்ட நான் என்ன வாங்கல?
எனக்கு வீடு வாங்கியிருக்கேன், என் பிள்ளைகளுக்கு வீடு வாங்கியிருக்கேன், கார் வசதி, வண்டி வசதி, எல்லாம் வாங்கியிருக்கேங்க. ஊழியத்துக்குன்னு ஒரு குண்டூசி கூட அவர் எனக்கு தரல. அதை நீ அந்த குண்டூசி வாங்கினாதான் அதை பாதுகாக்கிறதுக்கு, அதை குத்தி வைக்கிறதுக்கு ஒரு கேலண்டர் பேப்பர் வேணும். வாங்கினா தானே கேலண்டர் பேப்பரில் குண்டூசியை குத்த முடியும். நான் ஊசியே வாங்கலையே, அப்புறம் எங்க கேலண்டர் பேப்பரை தேடி அதில் குத்துறது? நான் என் மனசில் சொன்னேன், அப்பா உங்ககிட்ட ஒன்றுமே வாங்கலை ஊழியத்துக்குன்னு, அதனால் அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பிள்ளையை நான் ஊழியத்துக்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. உங்களுக்கு வேணும்னா 4 பேரை வச்சுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எனக்கு சோறு போடுறது நீர் தானே, எனக்கு சோறு போடுறது நீர் தான். அதனால நீங்க எடுத்துங்க. நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னத்துக்கு நானா ஒப்பு கொடுக்கறதுக்கு? அவர் கொடுத்த பிள்ளைங்க, அவர் வேணா எடுத்துட்டு உபயோகப்படுத்திக்கிட்டுமே. ஏன்னா எனக்கு ஊழியத்தை பார்த்தாலே பயம். அதனால பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், அப்பா டேடி ஊழியம் செஞ்சேன்னா அது வேற காரியம்டா, அது ரொம்ப கஷ்டத்தில் தான் நான் ஊழியத்தை கொடுத்து பயம் எனக்கு எப்பவுமே இருக்கு. அதனால நீங்க ஊழியத்துக்கு வாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. உங்களை கர்த்தர் அழைச்சாருன்னா சந்தோஷமா போங்க. என் தம்பி பையன் ஊழியத்துக்கு போறான், பெங்களூர் பைபிள் காலேஜ். ஃபோன் போட்டு, சித்த பெரியப்பா ஊழியத்துக்கு போறேன், பைபிள் காலேஜ் எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னு. ஏல உங்க அப்பன் சொல்லியா போறேன்னு. என் தம்பி சர்ச்சு வச்சிருக்கான், விசுவாசி இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் உங்க அப்பன் சொல்லி போறியா? இல்லை பெரியப்பா. இல்லை எப்படி உங்க நீ போற சர்ச்சு பார்த்து சொன்ன ஊழியத்துக்கு போய் சொன்னாரா? இல்லை பெரியப்பா. அப்ப எதுக்குல ஊழியத்துக்கு போறேன்? இல்லை எனக்கு கர்த்தர் சொன்னார் போறேன். எந்த கர்த்தர் சொன்னார்? தரிசனமா சொன்னாரா? கரெக்டா சொன்னாரா? அவன் ஒளிஞ்சிடான், இவன் சொல்ல ஆசைப்பட்டு போறியா என்ன? இல்லை பெரியப்பா நான் கர்த்தர் தான் சொன்னாரு. சரி ஜோமணி விட்டோம் போ. எனக்கு நல்லா தெரியுங்க, 2 பேர் உலகத்தையே மாற்ற போறாங்க. எத்தனை ஊழியக்காரங்க கடைசியில் உலகத்தை மாற்ற போறாங்க? எத்தனை பேர்? 2 பேர். இந்த உலகத்தை மாத்துறதுக்கு 2 ஊழியக்காரன் போதும். இன்னைக்கு தமிழ்நாடு 2 லட்சம் ஊழியக்காரன் இருந்து கிறிஸ்தவமே கெட்டு போய் கிடக்கு. தெருக்கு தெரு சர்ச்சி, மல்லிகை கடை மாதிரி, வீட்டுக்கு வீடு ஊழியக்காரன், பால் வியாபாரி மாதிரி, வட்டி கொடுக்குற மாதிரி. எவன் ஊழியக்காரன் எவன் நல்லவன் ஒரு கழுதியும் தெரியல. இவன் சர்ச்சில் போனா ஒன்று சொல்றான், அவன் சர்ச்சில் போனா ஒன்று சொல்றான், எதிரில் உள்ள சர்ச்சில் போனா ஒன்று சொல்றான். இந்த 3 பேரும் துரத்துனா இவன் இன்னொரு சர்ச்சுக்கு போறான். பாஸ்டர் கூப்பிட்டு, என்ன பிரதர் நீங்க உங்க மனைவி அடிக்கிறீங்களா, ஏதோ ஒரு பெண்ணோட பழகுறீங்களாமேன்னு பாஸ்டர் கேட்டா இவன் அடுத்த வாரம் வேற சர்ச்சில் உட்காந்துருக்கான். அந்த பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே புதிய ஆத்மா வரணும், என் ஊழியம் உறுதிப்படணும்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தாவே இந்த குடும்பத்தில் 4 பேரை கொண்டு வந்துட்டீர்னு தோத்திரம் பண்ணுவான். அவனுக்கு ஆப்பு வைக்கதான் இவன் 4 பேர் போயிருப்பான். கேவலமான ஜீவிதங்க ஊழியக்காரங்களுடைய. ஏன்னா ஊழியத்தை குறித்த பயமே, ஊழியத்தை குறித்த பயமே. அவர் சொல்லி கொடுக்கிறாரு, பலி செலுத்துற ஒரு கல்லு, அந்த பலி செலுத்துற கல்லை நீ வடிவமைக்கும் போது அந்த பலிபீடத்தை பலி செலுத்துற கல்லு மேல நீ எழும்பி உட்கார. ஏன்னா உன் நிர்வாணத்தை அந்த பலி இடுகிற அந்த கல் என்ன செஞ்சிடக்கூடாது, பார்க்க கூடாது. எவ்வளவு பயபக்தியை கூட்டு வர்றாரு ஆண்டவர். ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை ஊழியத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் பிரதான ஸ்தலத்துக்குள்ள போகும்போது அவன் பரிசுத்தவானாய் வர வேண்டும், பரிசுத்தவானாய் போய் வர வேண்டும் என்பதற்காக அவனுக்கு கயிறு சங்கிலி கட்டியிருப்பாங்களாம், மணி வச்சிருப்பாங்களாம் ட்ரெஸ்ல. போறவன் எப்படி போயிருப்பான்? பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தனக்காக பிரதான ஸ்தலத்துக்குள்ள பலி செலுத்த போற ஆசாரியன் எப்படி போயிருப்பான்? தூக்கு மேடைக்கு போற போல போயிருப்பான். நம்ம திரும்பி வருவோமோ வரமாட்டோமோ, ஆண்டவரே இந்த மக்களெல்லாம் இந்த வருஷம் என்ன பலி கடாவா ஆசாரிய ஊழியத்துக்கு பிரதான ஸ்தலத்துக்குள்ள அனுப்புறாங்களே, நான் திரும்பி வருவனோ வரமாட்டோனோ. பொண்டாட்டி திரும்பி திரும்பி பார்ப்பான், பிள்ளையை திரும்பி திரும்பி பார்ப்பான். ஏன்னா இவர் ஆரம்பத்தில் 2 பேரை சாகடிச்சிருக்கிறார், ஆரோனுடைய குமாரர்களை. இவனுக்கு பயம்,
பயந்து பயந்து உள்ள போவான். மணி சத்தம் கேட்கலையா, பிடிச்சு இழுத்துரு, கழுதை செத்து போயிட்டான். தூக்கு மேடைக்கு போகிறது போல போவான். நம்ம ஆளை இப்போ ஸ்டேஜில் ஏத்தனா கதை விடுறான் பாருங்க. ஐயோ அப்பா, நான் இதுன்னு சொல்லி அங்கே ஒரு ஆம்பளை பால் கறந்து, பொம்பளை பால் கறந்து, நடுப்பால் கறந்து, லெஃப்ட் பால் ரைட் பால் எல்லாம் கறந்து அங்கமாரி கலந்து வருவான் பாருங்க. ஐயோ, பலிபீடத்தில் போய் சொல்லி பெரிய மூட்டை பால் கறந்து இங்கே வந்து சாட்சி சொல்லுவான். அற்பமாக இருந்தேன்னு அமெரிக்கா கொண்டு போய் கர்த்தராகி தெய்வம் பிரசங்கம் பண்ண வச்சு போய் சாட்சி சொல்லி 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 நான் நிறைய மூட்டை பணம் கொண்டுருக்கேன்னு சொல்லுவானா? வேணாங்க. எங்க பலிபீடத்தில் போய் சொல்லாதீங்க, செத்து போவீங்க. ஊழியத்தை கொடுத்த பயத்தோடு ஊழியம் செய்யுங்க. இது ஊழியக்காரனுக்கு கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதம். தேவனுக்கு பயப்படுற பயம் கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதம். வசனத்துக்கு பயப்படுற பயம் கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதம். நீங்க நினைக்கிறீங்க கர்த்தர் சும்மா இருக்கிறார், கண்டும் காணாம இருக்கிறார் நினைக்கிறீங்க. மொத்தமா சாகடிச்சிருவார். சிவகாசியில 10 தலை உருண்டா போதும், தெரிஞ்சிருவான் மத்தவன். விழ போகுது, விழ போகுது. தோத்திரம். உத்தமனாகிய ஊரியாவே செத்த பிறகு நல்லவன் இருப்பானா? உத்தமனாகிய ஊரியா யுத்த களத்தில் முதல்ல நிக்க வச்சு சாகடிக்கப்பட்ட அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவனை யுத்த களத்தில் முன்னாடி வச்சு சாகடித்தார்கள். அவனுக்கே இந்த நிலைமைன்னா ஊழிய பயமே இல்லாம அட்டூழியம் பண்றவனுக்கு வரப்போகுது தேவனுடைய நியாய தீர்ப்பு. சொல்லு. வேண்டாங்க. இங்க வராட்டாலும் இந்த வசனத்தினுடைய சத்தம் எல்லா சபைக்கு போகும். இங்க வந்தவன் தான் மாட்டினான், இல்லை வராதவனும் மாட்டினான். சோத்திரம். இங்க வந்தவன் தான் மாட்டினான், கேட்டவன் தான் மாட்டினான். இல்லை, நான் நேற்றே சொன்னேன். நான் என் வாயிலேருந்து வார்த்தை வந்த உடனே சுகி என்னது, சொமாட்டோ ஸ்விக்கிலாம் என்னது, டெலிவரி பாய். என் வாயிலேருந்து கத்தோட வார்த்தை வந்தவொடனே தூதர்கள் எடுத்துட்டு போய் எவன் மேலெல்லாம் வைக்கணுமோ அவன் மேலெல்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க. யாரும் தப்ப முடியாது. தமிழ்நாட்டில் ஒருவரும் தப்ப முடியாது. கத்த சொல்லி அனுப்பினா. எனக்கு பயப்படுற பயம் இல்லை, என் வசனத்துக்கு பயப்படுற பயம் இல்லை. என் ஊழியத்தை விற்கிறான், என் ஊழியத்தை கூறு போடுறான், என் ஊழியத்தை படியா வச்சு தன்னை உயர்த்துறான். என் ஊழியத்துக்கு பயப்படுற பயம் உள்ளவனை நான் பார்க்க முடியலை. வசனத்தின்படி ஊழியம் செய்யுங்க, அழைப்பின்படி ஊழியம் செய்யுங்க, பிதாவின் சித்தத்தின்படி ஊழியம் செய்யுங்க, குற்றஞ்சாட்டப்படாத ஊழியத்தை செய்யுங்க, கரைதரையற்ற ஊழியத்தை நீங்க செய்ய பழகணும். தேவையை முன்வைத்தெல்லாம் ஊழியம் செய்யாதீங்க. கர்த்தருக்கு அது தேவை, இந்தியாவுக்கு அது தேவை, தமிழ்நாட்டுக்கு அது தேவை. தேவையை சொல்லி சொல்லாம் ஊழியம் செய்யாதீங்க. ஒரே இது வட இந்தியாவுக்கு தேவை, ஐயோ இந்தியாவுக்கு தேவை, தமிழ்நாட்டுக்கு தேவை. என்ன தேவை? காலையில் தான் ஒரு யூடியூப்ல ஒருத்தர் மெசேஜ் அனுப்புறார். சிபிஎம்ல தலைமை போதகரை 3 முறை கைது பண்ணியிருக்கிறாங்க. மூட்டை மூட்டையா பணத்தை இன்கம் டேக்ஸ் தூக்கிட்டு போயிருக்கு. எதுகளை பணம் வாங்குற நீ? ஜனத்திட்ட கேட்காம கொடுக்குறாங்கன்னு இது என்னது, மிஸ்பரிசம் பண்றது. ஒரு பெந்தேகோஸ்து கூட்டம் கேட்டு வாங்குறது, ஒரு பெந்தேகோஸ்து கூட்டம் என்ன செய்யுது, மிஸ்பரிசம் பண்றது. நீ கொடுத்தால் பெந்தேகோஸ்து ஊழியக்காரங்க நிறைய பேர் ஊழியத்துக்குரிய பயமே இல்லை. சென்னையில் ஒரு ஊழியக்காரர் நல்ல கன்வென்ஷன் பேசுவார், ஆராயம் நடத்துவார். அவர் வீட்டுக்கு போனால் ஷூ கலத்துறதுக்கு ஒரு பொண்டாட்டி, அவர் ட்ரெஸ்ஸை கலத்துறதுக்கு ஒரு பொண்டாட்டி, அவரை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு பொண்டாட்டி, அவர் உண்மையா கட்டின ஒரு பொண்டாட்டி செவுத்துக்கு அந்த சைடு நிற்பா. மீதி மனைவி எல்லாம், கட்டாத மனைவி எல்லாம் அவருக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இருப்பான். எல்லாம் பண்ணிட்டு சூப்பரா அவங்க கூட படுத்துட்டு சாயங்காலம் ஆராதனை நடத்துவாரு பாருங்க. அப்படியே ஜனங்க குதிப்பாங்க. இவருங்க நினைப்பாங்க, பாச்ச நல்ல ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறார், பாச்ச குழு குழுன்னு வந்திருக்கிறார். எவன் ஆராதனைன்னு நான் நம்ப மாட்டேன்.
எனக்கு அதை பார்த்தவொடனே தெரியும். பாம்பேயில் ஒருத்த கல்யாணம் பண்ணாமையே இன்னொருத்த மொண்டாட்டிய வச்சு ஒரு குழந்தை பெத்தான். பாம்பேல எந்த கன்வென்ஷன் நடத்தினாலும் இந்த மைனர் தான் ஆராதனை நடத்துவார். அந்த ஆராதனையில இது யாரு அந்த பாடுவாங்கள கொயர்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாம் யங்ஸ்டர்ஸ் 20, 30, 40 பேர் நிற்பாங்க. இவங்க எல்லாம் இவர் தான் மியூசிக் போட்டு கைட் பண்ணி பாட்டு பாடுவார். இன்னொருத்த மொண்டாட்டிக்கிட்ட பிள்ளை பத்தி வச்சிருக்கான். அந்த பொண்ணு வந்து சொல்லுது, இவர் இரவெல்லாம் தினம் ஏன் கூட படுக்கிறார், ஆனா கல்யாணம் பண்ணாத ஒரு வாலிபனாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறார் பாஸ்டர். அது என்கிட்ட சொல்லிச்சு அந்த பொண்ணு, நான் செத்து போறேன், நீங்க ஆண்டவர்கிட்ட நியாயம் வாங்கி தர முடியுமான்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், அது எனக்கு தெரியாதுமா, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். நான் சொன்னேன், அப்படி பண்ணாது. ஏன் இவங்க என்ன ஏமாத்தி என் பிள்ளை ஒண்ணு உருவாகி அது பெத்து வளர்த்து வச்சிருக்கேன் பாஸ்டர், இப்ப அவருக்கு வேற பொண்ணு தேடிட்டு இருக்கிறாங்க. என் நிலைமை பரிதாபம். நான் உங்களை ஒரு தகப்பனாக பார்க்கிறேன். உங்ககிட்ட சொல்லி நியாயம் கிடைக்கும் என்று ஆண்டவர்கிட்ட நான் விரும்புகிறேன். எனக்கு நியாயம் வாங்கி கொடுக்க தெரியல. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டு, அந்த பையன் நல்ல ஆராதனை நடத்தி நல்ல பிரசங்கம் பண்ணி நல்ல மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா போடுவான். நிறைய ஊழியர்களுக்கு ஊழியத்தை குறித்த பயம். அன்னைக்கு ஆரோனுடைய பிள்ளைகளை சாகடித்தது போல தேவன் இனி சாகடிக்கிற காலம் புறப்படும். ஊசாவுக்கு ஊழியத்தை குறித்த பயம் கிடையாது. அவர் பெரிய தைரியசாலியா போய் பலிபீடத்துக்கு போய் பலி செலுத்தினான். என் தேவனாகிய கர்த்தர் வைராக்கியம் உள்ளவர் ஊழியத்தில் அவன் நெத்தியிலே குஷ்டத்தை கட்டளையிட்டார். தயவு செய்து சொல்றேன், ஊழியத்தை குறித்து பயந்து ஊழியம் செய்யுங்க. ஊழியத்தை குறித்த பயம் உங்களுக்கு இருக்கணும். அது கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதம். ஏரோப்ளேன் ஓட்டினாங்க, விழுந்துருச்சு, செத்துட்டாங்க. அந்த ஏரோப்ளேன் ஓட்டுற அந்த கடைசி நேரத்தில் அந்த விமானியினுடைய நிலைமையை நான் யோசித்து பார்க்கிறேன். ஏரோப்ளேன் மேலே ஏறுறது, இவங்க 2 பேரும் அந்த மேலே ஏற்றுறதுக்கு அந்த ரிசர்வரை அமுக்கி அமுக்கி பார்க்குறாங்க. அந்த பிளேன் இப்படி மேலே ஜம்ப் பண்ணுது, ஆனால் கீழே இறங்குது. அந்த 2 பேருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. பிளேன் இன்ஜின் 2மே பழுது. அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் எப்படியாயிலும் அதை கொஞ்சம் மேலே ஏற்றி பறக்க வச்சிடலான்னு சொல்லி அந்த பிளே அமுக்கி பார்க்குறாங்க. ஆனால் பிளேன் ஏறுற மாதிரி ஏறி திரும்பி கீழே வந்தது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு பயப்படுங்க. ஒரு பிரசங்கம் பண்ணணும்னா பயப்படுங்க. ஆராதனை நடத்தினா பயப்படுங்க. உங்கள் திறமையை வச்சு பாடி, உங்கள் திறமையை வச்சு நீங்கள் ஆராதனை நடத்தி திறமையை வச்சு பிரசங்கம் பண்ணாதீங்க. அது என் தேவனுக்கு லாபம் அல்ல, என் தேவனுக்கு நஷ்டம். வேண்டாம். யார் கூடயும் கூட்டு சேர்ந்து ஊழியம் செய்யணும்னு சந்தோஷப்படாதீங்க. கர்த்தர் சேர்த்து விட்டா சேருங்க. அவன் பின்னாடி போனேன், இவன் பின்னாடி போனேன் அப்படின்லாம் தயவு செய்து போகாதீங்க. கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து பயம் இல்லாமல் நீங்கள் இருந்தால் ஒரு நாள் ஆண்டவர் அந்த ஊழியத்தின் மேல் வைராக்கியம் வந்து விட்டால் அவ்வளவுதான். நான் நிறைய பேர் இந்த பிரசங்கத்தை யூடியூப்பில் பார்த்து ஒவ்வொருத்தர் ஒரு முறை சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு தேசத்தில் இருந்து ஃபோன் பண்ணுறார். வயசான ஒரு மனிதர், அதிகமாக பேச விரும்பலை. அவர் ஃபோன் பண்ணார். பிரைஸ் தி லார்ட், ரொம்ப படித்த ஒரு மனிதர். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிட்டு, என்ன நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, ஒரு ஊருடைய பேரை சொன்னார். அவர் சொன்னார், நான் அவருக்கு அந்நியரோடு பேசுகிறார். பாஸ்டர், நான் ஒரு சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம், அன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில்
சாட்டையை எடுத்து ஜனங்களை, அங்கே இருக்கிற கடைகளை அடித்து நொறுக்கின ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தின் காட்சியை நான் என்ன செய்தேன்? பைபிளில் வாசிருக்கேன். நான் உங்களுடைய பிரசங்கத்தை கேட்கும் போது அந்த ஆண்டவரே இறங்கி வந்து இந்த மனுஷனை உபயோகப்படுத்துறது போல இருக்கு. நீங்கள் சாட்டியை வச்சு துரத்தி அடிக்கிற ஒரு காட்சியை பார்த்து நான் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன் பாஸ்டர். நான் சமாதானத்தோடு மறிக்கிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களைப் போல இன்னொரு 10-20 ஊழியக்காரங்க இந்தியாவில் எழும்புனா மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி போனை வச்சுட்டார். நிறைய பேருடைய உள்ளங்கள் ஏங்குகிறது. பச்சாரம் பண்ணி ஊழியம் செய்கிற, பணம் கலெக்ஷன் பண்ணி ஊழியம் செய்கிற, ஆத்துமாதாயம் எழுப்புதல்னு சொல்லி பணத்தை வாங்கி கட்டடங்களை கட்டி தேவனை உயர்த்துறேன்னு சொல்லி கர்த்தருடைய ஊழியத்துக்குரியதான அந்த பயம் இல்லாத ஜீவிக்கிற நிறைய பேருடைய தோளை உரிக்கிற காலம் வந்தது. 4வது ஒரு வசனம் வாசிங்களேன். உபாகமம் 28:58. உபாகமத்தின் புஸ்தகம் 28:58. உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புத்தகங்கள் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால் கர்த்தர், நல்ல கவனிங்க, நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய வியாதிகளினாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய், அதிசயன்ற வார்த்தையை எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துறாரு பாத்தீங்களா? அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார். அல்லேலூயா. ஒரே ஒரு தப்பு பண்ணினா இத்தனை பிரச்சனை. என்ன தப்பு? கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாமல் போனால் இவ்வளோ பிரச்சனை இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிற ஒரு ஜீவிதம் கட்டாயம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுற பையன் இப்ப யார்ட்டையாவது இருக்கா? ஈஸியா இயேசுவின் நாமத்தை சொல்லி போய் சொல்றான். ஊழியக்காரங்க காணிக்க வாங்குறதுல இருந்து, காணிக்க கலெக்ஷன் பண்றதுல இருந்து ஈஸியா இயேசுவின் நாமத்தினால போய் சொல்றான். தேவநாமம் தூஷிக்கப்படுது, தேவநாமம் வீணிலே வழங்கப்படுது, தேவநாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறது. யாரால? யாரால? ஊழியக்காரர்களால. ஆண்டவர் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சுட்டா ஒரு பய தப்ப முடியாது. நான் சர்ச்சை கட்டினேன், 50 பேருக்கு வர்ற, 500 பேருக்கு வர்ற, 1000 பேருக்கு வர்ற, 25,000 பேர், 1,00,000 பேர் வர்ற மாதிரி ஆலயம் கட்டி நான் உபவாச நடத்துறேன், வாலிபர் கூட்டம் நடத்துறேன், புருஷர் கூட்டம் நடத்தினேன். ஆண்டவரே என்ன காப்பாத்து, கத்த சொல்றா. உன்னை எனக்கு தெரியாதுல, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. யாருல நீ? தெற்கதரிசியா, மண்ணாங்கட்டியா? கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுங்க ஊழியக்காரங்க. இந்த நாமத்தை சொல்லும் போதே ஒரு பயம் வரணும். இஸ்ரவேல் ஜனங்க இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை சொல்ல என்ன செய்றாங்க? பயப்படுறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுற பயம் ரொம்ப அவசியம். அதனாலதான் கற்பனைகளிலேயே ஒரு கட்டளையை கொடுத்தா, நீ கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக எழுதி வச்சிருக்கிறார். என் நாமத்தை நீ மறுதலிக்காதன்னு எழுதி வச்சிருக்கிறார். என் நாமம் தூஷிக்கப்படும்படி நீ ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுங்க. ஐயா, அந்த நாமம் நமக்கு கிடைச்சது மகா பெரிய பாக்கியம். அந்த நாமத்தை ஊழியத்தில் உபயோகப்படுத்தும் பொழுதெல்லாம் ஏனோ தானோ வேண்டி நிர்விசாரமாய் அல்ல, தேவனுக்கு முன்பதாக அந்த நாமம் பயந்தது.
பிலிப்பியரில் எழுதுகிறார், எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமத்தை பிதா என்ன செய்தாரா? உயர்த்தி இருக்கிறார். அந்த நாமத்தை சொல்ல பயப்படுங்க. நான் ஜெபம் பண்ணும் போது அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துவேன். பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். யார்ட்டையாவது பேசும்போது இயேசுவின் நாமத்தை நான் உபயோகப்படுத்த மாட்டேன். ஆனால் ஒரு நேரம் ஜெபம் பண்ணால் 10,000 வார்த்தையில் 9,000 வார்த்தை இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். முழங்கால் போட்டு காலையில் ஜெபம் பண்ணால் 2 வார்த்தை மாறி மாறி வரும். இயேசுவே இயேசுவே ஏசப்பா, இயேசுவே ஏசப்பா. அந்த 2 வார்த்தை பல 1000 முறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு நடுவில் தான் ஒரு ஜெபம் வரும். 1000-100 வார்த்தை இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி, கர்த்தாவே இந்த ஊழியக்காரனை ஆசீர்வதிங்க, இயேசுவே நாமத்தினால தோத்திரன்னு சொல்லிட்டு மறுபடியும் இயேசுவே 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 ஏசப்பான்ற வார்த்தையை ஒரு நாளைக்கு ஜெபத்தில் 10,000 வார்த்தை ஜெபம் பண்ணா 9,000 வார்த்தை இயேசுவே ஏசப்பான்னு தான் வரும். ஆனால் வெளியில் நான் சும்மா பேசும்போது இயேசுவே நாமத்தை உபயோகப்படுத்துறது மிக மிக என்ன, அவர் நாமத்தை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பயம். ஐயோ, அது மௌனமாக இருந்து கொலை செய்யும். இயேசுவே நாம என்ன செய்யும்? மௌனமாக இருந்து கொன்று போட்டுரும். அப்பா, நம்மகிட்ட ஆயுதம் தந்தார்னு சொல்லிங்களே, அவர் நாமம் ஒரு ஆயுதம். அவர் கொடுத்த ஊழியம் ஒரு ஆயுதம். அவர் வசனம் ஒரு ஆயுதம். தேவனே நம்ம கையில் என்னவா தான் இருக்கிறாரா? ஆயுதமா தான் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தை ஆயுதமா உபயோகப்படுத்தி பாருங்க. அந்த நாமம் உங்களுக்குள்ள எவ்வளவு வலிமையான காரியங்களை செய்யும். பொய் சொல்றதுக்கெல்லாம் இயேசு நாமத்தை சொல்லாதீங்க. பொண்டாட்டி அடிக்கும் போது இயேசுவின் நாமத்தை சொல்லாதீங்க, செத்து போவீங்க. புருஷனை திட்டிட்டு இயேசுவின் நாமத்தினால நீ ஏன் ஊழியக்காரனான்னு பொண்டாட்டிமார் புருஷனை சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட்டுக்கு யாரை இழுக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தை இதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த நாமம் திரும்பிடும். AK-47 துப்பாக்கியை எல்லாரும் உபயோகப்படுத்த முடியாது. அது திரும்பிச்சுன்னா செத்து போகும். இயேசுவின் நாமம் அப்படிதான். நீங்க சொல்ல சொல்ல இனிமையா தான் இருக்கும் கொஞ்ச நாளா, அப்புறம் அது திரும்பிச்சு செத்தோம். இந்த நாமத்துக்கு பயப்படுங்க. வேண்டாங்க. நான் நிறைய வேற பார்த்துட்டேன். எனக்கு 2 விஷயம், ஒன்று வெளியும் பார்ப்பேன், உள்ளேயும் பார்ப்பேன். அது 2ஐயும் காட்டி கொடுப்பார். ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசினா அவங்களுடைய வெளி வாழ்க்கையும் கர்த்தர் பார்க்க பண்ணுவார், உள் வாழ்க்கையும் அவங்கள பார்க்க பண்ணிடுவார். அதனால எனக்கு யாரை பார்த்தாலுமே கொஞ்சம் கவனமாக பேசுவேன், கவனமாக அவங்கள்ட்ட பழகுவேன். ஏன்னா வெளியே பார்த்துலாம் யாரையும் என்னால் ஏற்றுக்க முடியாது. பெரிய ஆள் மாதிரி பேசுவாங்க. ஆண்டவர் சொல்லுவார், இவனை பார். ஒரு பெரிய ஊழியக்கார் சென்னையில் இந்த ஜெபம் நடக்கும் பாருங்க. அந்த 100 நாள் ஜெபம், அந்த இரவு ஜெபம்லாம் நடக்கும்போது ஒரு ஜெபம் நடக்கும். அதில் ஒரு பிரசங்கியார் அடிக்கடி வந்து பிரசங்கம் பண்ணுவார், நல்லா பண்ணுவார். கர்த்தர் அவரை உள்ளுக்குள்ள காமிச்சார் பாருங்க. ஐயோ பரிதாபம். அந்த இரவு ஜெபத்துக்கு அவர் அடிக்கடி கூப்பிடுவாங்க. அவரை ஏதோ 102வது இரவு ஜெபத்தில் கூட வந்து உட்கார்ந்திருந்தார். ஒரு நாள் நான் அவரை ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தேன். மகனை இவனை கொஞ்சம் உள்ள பாரு அப்படின்னாரு. எனக்கு அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் பல தேசத்துக்கு போகிறவர், நல்ல வீராப்பா பிரசங்கம் பண்றவர். ஆண்டவர் சொன்னார், எவனை கொஞ்சம் உள்ள பாருல அப்படின்னாரு. நான் உள்ள பார்த்த பொழுது அவருக்காய் நான் அழுதேன். அவருடைய பரிதாப நிலைமையை நினைத்து நான் அழுதேன். இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துற விஷயத்துல கொஞ்சம் கவனமாயிருங்க. என்னைக்காவது ஒரு நாள் அது திரும்பிடும். என்னைக்காவது ஒரு நாள் அது நம்மகிட்ட திருப்பி பேச ஆரம்பிச்சிடும். என்னை இவ்வளவு நாள் எதுக்கு உபயோகப்படுத்துகிறாய் என்று அந்த நாமம் திரும்ப பேசினால் என்ன பதில் சொல்லுவோம்? நிறைய பேர் சொல்றாங்க,
இப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வந்தாலும் நாங்கள் தப்பி பிழைப்போன்றாங்க. பிழைக்கவே முடியாது. கர்த்தர் சொல்லி அனுப்பினார், நான் இப்படிப்பட்ட ஜீவிதத்தை கட்டாயமாக்கக்கூடிய காலம் புறப்பட்டு வருகிறது. இந்த ஜீவிதத்தை நான் கட்டாயப்படுத்துகிற காலம் புறப்பட்டு வருகிறது. இதுக்கு அடிபணியாத கீழ்ப்படியாதவர்களை விட்டு நான் விலகுகிற காலம், அந்த நியாய தீர்ப்பின் காலம் விரைவாய் ஒவ்வொருவருடைய கூடாரத்தையும் ஊழிய ஸ்தலத்தையும் அது நெருங்க போகிறது. அல்லேலூயா. சிலர் பொய்யை சொல்லிட்டு அது இல்லைன்னு சொல்றதுக்கு இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லலாம்பா. சொன்னதே பொய்யே சொல்லிட்டு அது சொல்லலைன்றதுக்காக இவன் சொல்லுவான், இயேசுவின் நாமத்தினால நான் அப்படியெல்லாம் சொல்லலை. என்னது சொல்லலை? 2 அடி வாங்கிறதுக்கா இந்த பொய்? வேணாங்க. அவர் நாமெல்லாம் பயங்கரமான நாமங்க. அதை சொல்லி காசை வாங்கி, அதை சொல்லி ஏமாற்றி, அதை சொல்லி ஜனங்களை வசப்படுத்துறீங்களா? ஒரு பய விளங்க மாட்டான். ஒரு பயலுடைய சந்ததியும் விளங்காது. உபாகமம் 28 அழகா 58 எழுதியிருக்கிறார். அது சந்ததி சந்ததியா வாத தொடரும், நோய் தொடரும். ஆண்டவர் சொல்றார், நிறைய சபைக்குள்ளே இந்த சத்தத்தை நான் அனுப்ப போறேன்றார். நிறைய பலிபீடத்துக்குள்ளே இந்த வார்த்தையினுடைய வல்லமை நான் அனுப்ப போறேன் என்றார். என் நாமத்தை கட்டாயப்படுத்த போற காலம் வந்திருக்கு. இதுக்கு அடிபணியாதவங்களை நியாயந்திருக்கும்படி நான் கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கேன்றார். தயவு செய்ய நாமத்துக்கு பயப்படுங்க. இது கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதம். கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 26:16. கர்த்தர் இதை ரொம்ப தெளிவா பேச சொல்றாரு. உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்தப்படுவதற்கு நான் தரிசனமானேன். உன்னை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு இல்லை மகனே. உனக்கு கர்த்தர் தரிசனமானார் என்று சொல்லி உலகமெங்கிலும் சொல்லி உன்னை முக்கியப்படுத்திக் கொள்வதற்கல்ல, எனக்கு சாட்சியாய் இருக்கும்படி உனக்கு நான் தரிசனமானேன். கர்த்தர் சாட்சியின் ஜீவிதத்தை கட்டாயப்படுத்துகிற காலம் வருகிறது. அப்போஸ்தலர் 1:8 உறுதிப்படுத்துகிற காலம், எனக்கு நீங்கள் சாட்சிகளாய், அதை கட்டாயப்படுத்துகிற காலம் வருகிறது. பவுல் பேதுரு அப்போஸ்தலர் 4:12 சொல்றார், இயேசு கிறிஸ்துவை ரட்சிப்புக்கு அவர் உயிரோடு இருந்தார், அவரை கொலை பண்ணினீர்கள், அதற்கு பிதா அவரை உயிரோடு எழுப்பினதற்கு நாங்கள் என்னவாயிருக்கிறோம்? சாட்சியாயிருக்கிறோம். ஆண்டவர் கட்டாயமாக்கிற 5வது ஜீவிதம், கண்டிப்பா ஊழியக்காரங்க சாட்சியின் ஜீவிதத்தை கட்டாயப்படுத்த கர்த்தர் எழும்ப போகிறார். கட்டாயமா நீங்க சாட்சியா ஜீவித்து தான் ஆகணும். நீங்க வாட்ச்மேன் ஆயிட்டா யூனிஃபார்ம் போட்டு தான், சூப்பர்வைசர் ஆயிட்டா சூப்பர்வைசர் ட்ரெஸ்ஸை போட்டு தான், இதெல்லாம் கட்டாயம். இதெல்லாம் என்னது? சில வாட்ச்மேன் ட்ரெஸ் அவங்கள கோமாளி மாதிரி காட்டும், பார்த்துருக்கீங்களா? சில வாட்ச்மேன் ட்ரெஸ் அவங்களை எப்படி காட்டும்? ஏன்? அவங்க தச்சிருக்க மாட்டான், வேலையே இல்லாமல் நேற்று போய் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸில் கேட்டிருப்பான். அவன் சொல்லுவான், நாளைக்கு வாங்க, ஐடியெலாம் எடுத்துகிட்டு வாங்க, நாளைக்கு உங்களுக்கு யூனிஃபார்ம் ஜாப்புக்கு உரிய எல்லா அத்தாரிட்டியும் தந்துடுவேன்பான். இவன் நாளைக்கு ஐடியெல்லாம் கொண்டு கொடுத்த உடனே, இதுக்கு முன்னாடி 38 இன்ச்சு பேண்ட்டு போட்ட, இடுப்பு உள்ள பேண்ட்டு போட்ட ஒரு பேண்ட்டு, 42 சைஸு பாடி உள்ள ஒரு அருமையான நல்ல சட்டை, நல்ல பேட்ஜி, நல்ல பெல்ட்டு, நல்ல ஷூ சாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருவான். இவன் காலையில் அந்த பேண்ட்டை எடுத்து போட்டால் அது 38 இன்ச்சு இருக்கும், இவன் இடுப்பு 36 தான் இருக்கும். இப்போ 2 இன்ச்சு பேண்ட் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு?
இப்போ அந்த பேண்ட்டை போட்டு 42 இன்ச்சு சட்டை இவனுக்கு. ஆனால் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸில் இத்தனை இன்ச்சு கொடுத்துருப்பாங்க, 44 இன்ச்சு சட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த சட்டையை போட்டு உள்ளே போட்டு இன் பண்ணி நின்னா அவனை பார்த்தா எப்படி இருக்கும்? கோமாளி மாதிரி பெல்ட்டை இழுத்து கட்டி, அங்கே பேண்ட்டு முன்னாடி சுருங்கிக்கிட்டு, இங்கே வேற மாதிரி இருக்கும், பின்னாடி வேற மாதிரி இருக்கும். இவன் இந்த யூனிஃபார்மை போட்டு போனா தான் அவன் செக்யூரிட்டி ஆஃபீஸில் வேலை கொடுப்பான். அல்லேலூயா. அந்த மாதிரி சில விஷயங்களில் ஊழியத்தில் எனக்கு நீங்கள் சாட்சியை, இந்த கம்பெனியில் நீ வேலை செய்கிறன்ற அடையாளமா சாட்சியா உங்களை கட்டாயமாய் நிறுத்த வேண்டிய ஒரு அவசியம் தேவனுக்கு வருகிறது. உங்களெல்லாம் கர்த்தர் என்னவா மாற்ற போறாராம்? கோமாளியா மாற்ற போறார். ஏமாத்திட்டு இருக்கிற பயல்களெல்லாம் என்னவா மாற்ற போறாரா? கோமாளியா மாற்றி பிரச்சங்கம் பண்ண வைக்க போறார். சாக்கிறது. அதுக்கு முன்னாடி மனம் திரும்பிடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, செத்தாலும் என் சாட்சியை நான் இழக்க போறது இல்லை, செத்தாலும் நான் சாட்சியோட வாழுவேன். இன்னைக்கு நீங்க கட்டாய சாட்சியின் ஜீவிதத்துக்கு உங்களை அர்ப்பணிச்சு பழகுங்க. பெரிய சீனியர் மோஸ்ட் மாதிரி லார்டு லபுக்கு மாதிரி யார்ட்டையும் பேசிக்கிட்டு அலையாதீங்க. எளிமையா ஜனங்களோடு பழகி சாட்சியா நில்லுங்க, சாட்சியா ஜீவிங்க, சாட்சியா பேசுங்க, சாட்சியா குடும்பம் நடத்துங்க. உங்க குடும்ப சாட்சியை கெடுத்துறாதீங்க. போற இடத்துல எல்லாம் பொண்டாட்டியை குறை சொல்றது, போற இடத்துல எல்லாம் புருஷனை குறை, இதெல்லாம் சாட்சி கெட்டு போயிடும். சாட்சியா ஊழியம் செய்யறவன் பொண்டாட்டியை குறை சொல்ல மாட்டான். சாட்சியா ஊழியம் செய்யறவன் பிள்ளைகளை குறை சொல்ல முடியாது, புருஷனை குறை சொல்ல முடியாது. நீங்க சாட்சியா ஜீவிக்கிறவங்களுடைய பேச்சுக்கும் சாட்சி இல்லாம ஜீவிக்கிறவங்களுடைய பேச்சுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சாட்சியா ஜீவிங்க, அது கட்டாய ஜீவிதம் ஊழியக்காரனுக்கு. அது ஸ்பிரிச்சுவல் அடையாளம், ஸ்பிரிச்சுவல் யூனிஃபார்ம், ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. அதுதான் சாட்சியின் ஜீவிதம் தான். நீங்க 10 சர்ச்சை வச்சிருக்கிறீங்க, 20 சர்ச்சை வச்சிருக்கிறீங்க, நீங்க பிஷப்பா இருக்கிறீங்க, நீங்க ரெவரண்டா இருக்கிறீங்க, நீங்க பெரிய பெரிய ஆளுங்களோட பழகிறதுனால நீங்க சாட்சி உள்ள ஆளு நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட பழகி பாருங்க. அவர் கொஞ்சம் வாய் திறந்து வைராக்கியமா தன்னுடைய சூழ்நிலையை சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத சொல்றாரு, அந்த மகனை, இந்த 5 ஜீவிதங்களையும் நான் கட்டாயப்படுத்த முடிவெடுத்திருக்கிறேன். எவன் தப்புவான் எவன் சாவான்றது வர்ற நாளில் தெரியும்னு சொல்லிட்டார். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், என்னோடய பிரசங்க உரையை முடிக்க போகிறேன். தயவு செய்து தேவனுக்கு என்ன செய்யுங்க? பயப்படுங்க. 2வது வசனத்துக்கு, 3வது ஊழியத்துக்கு, 4வது அவருடைய நாமத்துக்கு, 5வது சாட்சியின் ஜீவிதம் கட்டாயம். அதுக்கு பயப்படுங்க. எங்கே போனாலும் சாட்சி. நான் நேத்தா பாஸ்டர்கிட்ட, டேவிட் பாஸ்டர்கிட்ட பேசியிருந்தேன், ஏசுராஜி பாஸ்டர்கிட்ட பேசியிருந்தேன். சாப்பிட்ற விஷயத்தில் கூட சாட்சியாக இருக்கணும். உங்களுக்கு சாப்பாடு வருது, அதில் எந்த பீஸ் வராட்டா கூட வச்சதை சாப்பிட்டு போங்க. கூப்பிட்டு வாப்பா பீஸ் தான். கேட்காதீங்க. அது கூட சாட்சி இல்லைன்னு நான் சொல்கிறாள். சாப்பாடு வைக்கிறான், பக்கத்தில் 2 பீஸ் விழுந்திருக்கு, சாப்பிட்றான், நமக்கு 1/4 பீஸ் தான் விழுந்திருக்கு. கர்த்தருக்கு சோதரம், கர்த்தருக்கு சந்தோஷமா சாப்பிட்டு போவோம். அவன் அடிக்கடி கூப்பிட்டு, தம்பி இந்த பீஸ் 2 போடு. என்னது பீஸு? இதெல்லாம் சாட்சி இல்லாத ஒரு ஊழியக்காரனுடைய அடையாளம் சொல்லுவேன் நான். எது கர்த்தர் தாராரோ தோத்திரம், எது கர்த்தர் நியமிக்கிறாரோ அதுக்கு கர்த்தருக்கு சோத்திரம். பெரும்பாலும் நமக்கு பீஸ் கிடைக்காது. ஏன்னா சாப்பாட்டுல சாப்பாடு தான் நமக்கு எடுத்து தருவாங்க. கறியெல்லாம் கீழே தான் கிடக்கும். கறியெல்லாம் எங்கதான் இருக்கும்? நமக்கு பாஸ்டருக்கு சாப்பாடு கொடுத்துருங்க அம்மா. அவன் அந்த சாப்பாடு எடுக்கிறவன் ஃபர்ஸ்ட் பாஸ்டர் மேல்டாப்ல எடுத்து கத்தா கொடுப்பான். அதுல பீஸே இருக்காது. தோத்திரம். எனக்கு நிறைய பல அனுபவங்கள் இருக்குதுங்க.
இவனுக்கு வரும் பாருங்க கோபம். இவன் சாப்பிட்டு முடிக்கும் போது அவன் கீழே இருந்து நோண்டி சாப்பாடு பக்கத்தில் உள்ளவனுக்கு வைப்பான். அங்க 4 பீஸ் வரும். இவனுக்கு வரும் பாருங்க கோவம். நமக்கு எவன்டா சாப்பாடு வச்சான், ஒரு பீஸ் கூட இல்லை. வாப்பா தம்பி பீஸ் கொடுன்னு அவன் சொல்லுவான். ஒரு பிளேட்டுக்கு ஒரு தட்டுக்கு ஒரு பீஸ் தான் சார். நீங்க பாஸ்னா அவனுக்கு தெரியாது. அவன் 100 ரூபாய்க்கு சோறு பருமாறு வந்திருப்பான். அவனை கூப்பிட்டு தம்பி பீஸ் வைனா, சார் ஒரு தட்டுக்கு ஒரு பீஸ் தான் வைக்க சொன்னாங்க, உங்களுக்கு வச்சுட்டாங்க சார்பான். அவன் பக்கத்தில் இருக்கவன் சொல்லுவான், டேய் பாஸ்டா வைடாம்பான். அவன் கிண்டி ஒரு பீஸ் வச்சுட்டு அங்கே போய் சொல்லுவான், அந்த ஆள் பாஸ்டா பீஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் பாஸ்டா அவன் பீஸ் வேணுமாம்மா. தொலைஞ்சிது சாச்சி. இதில் எல்லாருமே அட்டன் பண்ண மாதிரி பல்ல காட்டுறீங்க. கர்த்தர் அப்படிதாங்க சோதிப்பார் நம்மளை. சாப்பிட்ற விஷயத்துல கூட நீ சாட்சியா இருக்கிறீங்களான்னு சோதிப்பார். நமக்கு தேவையான பொருள் இருக்கும், அது நமக்கு கிடைச்சா ரொம்ப முக்கியம் இருக்கும். அந்த பொருளை நம்மளை விட குறைஞ்ச ஒரு மனுஷனுக்கு அவன் வேஸ்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சு அந்த வீட்டுக்காரன் எடுத்து கொடுப்பான். உங்க மனசு எப்படி இருக்கும்? வாய் சும்மா இருக்குமா? வாய் சும்மா இருக்குமா? பிரதர் கொண்டாங்க, அது என்னன்னு பார்ப்போம். ஓ இதுக்கு தான் நான் ரொம்ப நாளா காத்து இருந்தேன். அவன் சொல்லுவான், அப்ப பாஸ்டர் நீங்க கொண்டு போங்க. அந்த பையன் சொல்லுவான், இவன் கிறுக்கு பையன், எனக்கு கிடைக்கிறத பிடிக்கிட்டு போறான் பாரு, இவன் பாஸ்டராம்பான். சாட்சி கெட்டு போயிரும். அசட்டையா நினைச்சிருங்க, புதுசு உங்க வீட்டுக்கு வரும். அசட்டையா நினைச்சிருங்க அதை. சரி அவருக்கு தான் கர்த்தர் நியமிச்சிருக்கிறார், சோத்திரம் கொண்டு போட்டோம், பரவாயில்ல பிரதர், அவருக்கு கொடுத்தீங்க, அவருக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்கன்னு என்கரேஜ் பண்ணி அனுப்பிடுவாங்க. நமக்கு கிடைக்கலையே அப்படி வாயை திறந்து ஓட்ட வாயை விட்டு எலிச்ச வாயை ஆயிராதீங்க. வாயை மூடிட்டு சாட்சியா வாழ நிறைய அனுபவம் என்னால் சொல்ல முடியும். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே ஊழியக்காரங்களுடைய வாய் சும்மாவே இருக்கு. அதாவது கிடைச்சா நல்லா இருக்கு, இது கிடைச்சா நல்லா இருக்கும், அது தந்தா ஊழியத்துக்கு நல்லா இருக்கு, இது தந்தா எதை தந்தாலும் ஊழியத்துக்கு நல்லா இருக்கும். ஊழியம் அவருடையது, அவர் தர்றதை வச்சு ஊழியம் செய்யுங்க. ஊரெல்லாம் சாட்சியை இழந்து பொறுக்கி உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க பெரிய ஆளா மாறுறதுனால எந்த லாபமும் கர்த்தருக்கு. சாட்சியா கட்டாயமாக்கப்படுகிற காலம் வருகிறது. எளிமைப்பமா வெளியே போக வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசினார். கர்த்தர் என்று சொன்னார், நான் கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதத்தை நீ பேசு மகனே. நான் கட்டாயமாக்கின சில ஜீவிதங்கள் உண்டு, அது யாரும் சொல்லுகிறதில்லை. எனக்கு பயப்படுகிற பயம் ஊழியக்காரனுக்கு கட்டாயம். என் வசனத்துக்கு நடுங்குகிற அனுபவம் ஊழியக்காரனுக்கு கட்டாயம். நான் கொடுத்த ஊழியத்துக்கு பயப்படுகிற பயம் ஊழியக்காரனுக்கு கட்டாயம். என் நாமத்துக்கு பயப்படுற பயம் ஊழியக்காரனுக்கு கட்டாயம். சாட்சியாய் ஜீவிக்க வேண்டியது ஊழியக்காரனுக்கு கட்டாயம் என்கிற ஒரு நிர்பந்தத்தின் காலம் வருகிறது. அதற்கு முன்பாக என் ஊழியக்காரனோடு பேசு. கர்த்தர் சொன்னார், அவர்தான் இந்த வசனம் தந்தார், அவர்தான் இந்த வார்த்தையை தந்தார், அவர்தான் பேசியிருக்கிறார். அவருக்கு முன்பதாக கண்களை மூடி 2 கரங்களையும் உயர்த்தி சரண்டர் ஆயிருங்க. வெளிநாட்டில் அப்படிதான், சரண்டர் ஆன உடனே 2 கையும் உயர்த்திடுவாங்க. அதற்கு பின்னாடி இன்னொரு போலீஸ்காரன் போய் 2 கையையும் பின்னாடி வச்சு கட்டிடுவான். அதே போல இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசின 2 கையையும் உயர்த்தி சரண்டர் ஆயிருங்க. நான் இதுவரைக்கும் பயந்தேனா பயப்படல எனக்கு தெரியல, இதுவரைக்கும் வசனத்துக்கு பயந்தேனா பயப்படல எனக்கு தெரியல, இதுவரைக்கும் செய்கிற ஊழியத்துக்கு பயந்தேனா பயப்படல எனக்கு தெரியல, இதுவரைக்கும் உங்களுடைய நாமத்துக்கு பயந்தேனா பயப்படல எனக்கு தெரியல, இதுவரைக்கும் சாட்சியா நான் ஜீவித்தேனா ஜீவிக்கல எனக்கு தெரியல. ஆண்டவரே நான் 2 கரங்களை வைத்து சரண்டர் ஆகிறேன்ப்பா.
2 கரங்களை உயர்த்தி சரண்டர் ஆகிறேன். உமக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தருவீரா? உம்முடைய வசனத்துக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தருவீரா? உம்முடைய ஊழியத்துக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தருவீங்களா? உம்முடைய நாமத்துக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தாங்கப்பா. உமக்கு சாட்சியா ஜீவிக்கிற ஜீவிதத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. கபாலபானா சத்துடாலாராமா ரிபனாமானா ஷிகராபானா கதடபலகதுடப உரியாந்தரவனமானா ரெகபகதுனமா ஷபரெபில உத்தரலனமனதிடமனமா ஷாரவனமனதிடபரியாந்தரவா. தெய்வமே கலபனகதுடா திடபனகுதுடா ஷிகரகதரதுனமனமா ஷிகிரபகதர துனபலரதிடபலவரபரவா லெகிதினிமினௌ ஷகரபலா ஷத்துரபலதிரரபா. தேவனுடைய சமூகத்திலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சூரிய பிரகாசத்தை போல பிரகாசிப்பார்கள் என்று நியாயாதிபதிகளை சொன்ன வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துறா. இந்த தீர்மானத்துக்கு யார் அர்ப்பணிக்கிறீங்களோ அவர்களை பிரகாசிப்பிக்க வைக்கிறதுக்கு கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. அன்றோடு சொல்லுங்க, இந்த 5 விதமான பயத்தை கட்டாயப்படுத்தி என்னை அப்படி நடத்துங்க, என் மனைவி அப்படி நடத்துங்க, என் பிள்ளைகளை அப்படி நடத்துங்க, ஊழியத்தை அப்படி நடத்துங்கப்பா. அன்பான ஊழியக்காரனை ஊழியக்காரியை ஒப்புக்கொடு. இல்லைன்னா நீங்க தப்பி பிழைப்பது கடினம். இல்லைன்னா நீங்க தப்பி பிழைப்பது கடினம். விழப்போகிறது சில காரியங்கள் கீழே. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணோம். சுத்த ஜோதியே ஆரோபியே யோவேலய ஆடிய நெஞ்சம் வாரீரோ ஆரோபி யோவேலய ஆடிய நெஞ்சம் வாரீரோ. அன்புள்ள ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, நாம் இதை குறித்து இவ்வளவு நாள் விழிப்புணர்வுளாய் இருந்தோம் இல்லை என்று நமக்கு தெரியலை. எப்படி வேணாலும் கர்த்தரை தேடலாம், எப்படி வேணாலும் வேதத்தை உபயோகப்படுத்தலாம், எப்படி வேணாலும் ஊழியம் செய்யலாம், எப்படி வேணாலும் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணலாம், எப்படி வேணாலும் ஜீவித்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் யோசித்து இருந்தீங்கன்னா அந்த மாதிரி யோசனைக்கு இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைங்க. இப்படி 5 விஷயங்களையும் இல்லாதவர்கள் பெரிய பிரபலமாக இருக்கலாம், அவர்கள் அழிய போவது நிச்சயம். இந்த 5 அணுவும் இல்லாதவர்கள் நல்ல ஸ்தானத்தில் நிற்கலாம், அவர்களை கர்த்தர் விழத்தள்ளுவது நிச்சயம். இந்த 5 அணுவும் இல்லாதவர்கள் தங்களை முக்கியமானவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம், கர்த்தர் அவர்களை இல்பொருளாக்குவது அதிக நிச்சயம். கொஞ்சம் கவனமாயிது. இஸ்ரவேல் ஜெயக்குமாருடைய பிரசங்கம் அல்ல, இது இஸ்ரவேல் ஜெயக்குமாருடைய வார்த்தை அல்ல. இப்படி பேசும்படி எனக்கு ஒரு மனநிலையை தந்தது கர்த்தர், இப்படி பேசும்படி வார்த்தையை தந்தது கர்த்தர், இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும்படி என்னை ஏற்படுத்தினது கர்த்தர். இது மனித சத்தம் என்று நீங்கள் யோசித்து நிர்விசாரமாய் இருந்து விடாதீர்கள். இதற்கு பின் வருகிற காரியங்களை சகிக்க நீங்கள் பலனற்று போய்விடுவீர்கள். மிகுந்த கவனமுள்ளவர்களாய் கடந்து போங்கள்.
கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தால் 2 கரங்களை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்களேன். கர்த்தர் உங்களோடு பேசி இந்த 2 கரங்களை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஊழியம் முக்கியம் என்பது உண்மைதான். இயேசுவின் நாமம் முக்கியம் என்பது உண்மைதான். சாட்சியின் ஜீவிதம் முக்கியம் என்பது உண்மைதான். கர்த்தருடைய வசனம் முக்கியம் என்பது உண்மைதான். கர்த்தர் முக்கியம் என்பது உண்மைதான். அந்த உண்மையில் நிலைத்திருங்கள் மரண பரியந்தமும். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்தில் எங்களோடு இருந்தீர். இந்த ஊழியத்தை தொடங்கின தேவன் இன்றைக்கு முடிக்கிறீர். பிதாவே, இன்னைக்கு வந்த ஊழியர்களோடு நீர் பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தை பூமியிலே காக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை பல தேவதூதர்கள் எடுத்துக்கொண்டு பல ஊழிய பலிபீடத்தில் பல ஊழியக்காரனுடைய ஜீவிதத்தில் இது வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய வேலையை செய்ய தொடங்கி இருக்கிறீர். ஊழியனுக்கு கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதம் 5 காரியங்கள். தேவனுக்கு பயப்படுவது, வசனத்துக்கு பயப்படுவது, ஊழியத்துக்கு பயப்படுவது, நாமத்துக்கு பயப்படுவது, சாட்சியாய் ஜீவிக்க அவர்கள் ஆயத்தமாகுவது கட்டாயம். தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியா மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் இருக்கிறவர்களுக்கு இந்த சத்தங்கள் ஆண்டவரை காற்றின் மூடாய், தூதர்களின் மூடாய், யூடியூப் மூலாய் கடந்து செல்வதாக. என் ராஜாவாகிய தெய்வத்துக்கு நாங்கள் பயப்படுகிறோம். இங்க வந்து இந்த சத்தம் கேட்டவர்கள் இன்றைக்கு பாக்கியவான்கள். இவர்களை ஆண்டவரே நீர் கட்டாயப்படுத்தி அவர்களை வாழ வைக்கிறது மாத்திரமல்ல, இவர்களை கொண்டும் நிறையவரை நீர் கட்டாயப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக.